மனைவி கணவன்கிட்ட கேட்டாங்க, ஏங்க சொர்க்கத்தில் நம்ம சேர்ந்துருக்க முடியாதாம்ல? அவன் சிரிச்சான், லூசு, அதனால தான் அதுக்கு சொர்க்கம்னு பேர். அங்கே உடனே கூப்பிட்டு போவாங்களா? அந்த அம்மாவுக்கு லேசாக பிபி ஏறுது. அப்படி சொர்க்கத்தில் என்ன மாமா இருக்கும்னு கேட்டுச்சு. இன்னும் அப்படி கேட்டேன், ரம்பா, ஊர்வசி, மேனகை, திலோத்துமை எல்லாம் மாமா மாமான்னு ஓடியாருவாளுக என்னை பார்த்த உடனே. நான் எங்கே போவேன் மாமா? நரகத்துக்கு தான் போவேன். அம்மா அந்த அம்மா விட மாட்டேங்குது. அப்படி நரகத்தில் என்ன மாமா இருக்கும்? நரகத்தில் குரங்கு தான் இருக்கும். உடனே புருஷன் முதுகில் ஒரு அடி, இந்த அம்மா, போக மாமா, உங்களுக்கு மட்டும் இங்கேயும் அழகி அங்கேயும் அழகி, எங்களுக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்கா வேணுமா? இந்த விழுந்து கிடக்கிறானே இந்த பையன் யார் தெரியுமா? இவங்க அப்பா. முதல்ல இப்படி ஆரம்பிக்கிறார். இவங்க தாய் மாமா யாருன்னு கேட்டால் இந்த உலகத்தையே காப்பாற்றுறோம்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா. இவங்க அப்பா யாருன்னா உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய அர்ஜுனை. இவங்க பெரியப்பா யாருன்னு கேட்டால் 1000 யானை பலமுடைய பீமே. இவங்க தாத்தா யாருன்னு கேட்டால் தேவலோகத்துக்கு அதிபதியாக இந்திரன். இத்தனை பேர் இருந்தும் கூட, கடவுளே தாய்மாமனாக இருந்தும், அர்ஜுனன் தந்தையாக இருந்தும், பீமன் பெரியப்பனாக இருந்தும், இந்திரன் தாத்தாவாக இருந்தும், ஒரு பையன் இங்கே செத்து கிடக்கிறான்னா இந்த உலகத்தில் விதி என்று ஒன்று இருக்கத்தானே செய்கிறது. இந்த பேச்சு பிடிச்சோன்னே வீட்டுக்கு போகிறீங்க. என்ன பேசினார்? யார்? நான் பாப்கார்ன் தின்னுட்டு இருந்தேன், அதுக்குள்ளே ஜூஸ் தீர்ந்து வச்சு, அப்புறம் காப்பியை குடிச்சுவிட்டு இதுவா? இல்லைங்க, செவிச்சுவைன்னா என்ன விளையாட்டா? நாச்சுவைங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். சரி இருக்கட்டும், நான் எங்கே ஒரு இடத்துல விட்டுட்டு வந்தேன் உங்களை. நீங்கள் எங்கன்னா ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. யார்? ஐயா சூப்பர்யா, பரமாங்க, ரொம்ப நன்றியா. விஜய் சேதுபதி திருக்குறள் கேட்டார், ஞாபகம் இருக்கா? அருமை அருமை, அற்புதம். அப்படி கரெக்டாக இருக்கணும். இல்லை இதெல்லாம் இது நான் உங்களை சொல்லுவேன்யா ஒரு கூட்டத்தில். இது ஒரு சந்தோஷம். ஏன் தெரியுங்களா? நம்மை நினைவு கொள்கிறவர்கள் மாதிரி அவர்களை நாம் நினைவு கொள்ள வேண்டும். திருநெல்வேலியில் 1:30 மணிக்கு பட்டிமன்றம் முடியுது நைட்டு. பேசி முடிச்சோன்னே எல்லோரும் வந்து கை கொடுக்குறாங்க. ஒரு பெரியவர் கையில் மஞ்சள் பை வச்சுருந்தார், 85 வயசு இருக்கான். அதை கொண்டு வந்து என் முன்னாடி இப்படி ஆட்டினார். காய்கறி வாங்கிட்டு சொன்னாங்க. வேறு தெருவழியே நான் போயிருக்கலாம். மணி 1:30. நீ எந்த கடை திறந்துருப்பேன்? நான் அவர் என்னை திட்டுறாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேங்க. சொல்கிறாரு, காய்கறி நாளைக்கு வாங்கலாமியா, இந்த தமிழ் நாளைக்கு கிடைக்குமா அப்படின்னாரு. இதை 2 வருஷம் கழிச்சு நெல்லையில் ஆணி பெருவிழாவில் பேசுகிறப்ப இப்படி ஒரு பெரியவர் கேட்டார் அப்படின்னு சொன்னேன். உள்ளே இருந்து எந்திரிச்சு, அது நான் தான் அப்படின்னாரு. இன்னைக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருந்துச்சு எனக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு சென்னையில் நான் நடித்த டிஎஸ்பின்னு ஒரு படம், காவல்துறை படம் தான், டிஎஸ்பின்னு படம். ஹீரோ யாருன்னு கேட்டால் விஜய் சேதுபதி, ஹீரோயின் யாருன்னு கேட்டால் அனுகிருத்திகான்னு ஒரு புதுமுகம். அவங்க வந்து மிஸ் இந்தியா பட்டம் பெற்றவங்க. அப்படின்னா நான் தானே அப்பாவாக இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. சும்மா சொல்கிறேன்னு நினைக்கப்படாது. இன்னைக்கு அந்த வெளியீடு என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் வெளியிடுறாரு. அந்த ஆடியோ கேசட் வெளியீடு சென்னையில் நடக்குது. நான் அவங்கள்ட்ட என்ன சொல்லி கேட்டுருந்தீங்களா? எங்கள் கலெக்டர் கூப்பிட்டுருக்காரு, நான் போகணும். புத்தக திருவிழாவுக்கு நான் போகணும், விருதுநகருக்கு நான் போகணும் சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு முதல்ல அவர் கமல் அவர்களுக்கு ஃபோனில் பேசிட்டு, அப்புறம்
அவருக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தேன். உடனே குறிஞ்செய்தி மாதிரி அவர் வாய்ஸ் மெசேஜ் எனக்கு போட்டிருந்தார். இப்போ தான் ஐயாட்ட காமிச்சேன், கலெக்டர் ஐயாட்ட காமிச்சேன். எனக்கு உடல் நலம் நல்லா இருக்குது, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம சந்திக்க முடியல, நம்ம சந்திப்போம். இது இப்போ நீங்கள் காமிச்சா கூட நான் செல்லில் காட்டுவேன், சும்மா சொல்கிறோம்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா பேசுகிறப்ப அடிக்கடி நான் அமெரிக்கா போனேன், லண்டன் போனேன்னு சொல்லுவேன், நம்பணும், வேறு வழி இல்லை. பாஸ்போர்ட் உள்பட எல்லாம் வச்சுருக்கேன், சொல்லிக்கிட்டே வருவேன். எதுக்காக சொல்கிறேன் தெரியுங்களா? இந்த விழாவை நடத்துகிறதா இருந்தால் சாதாரணமாக முதலாண்டு இதுலேயே 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்களை உருவாக்கி 10 நாட்களில் இன்றைக்கு 9வது நாள், இன்னும் 2 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன், நிறைவு நாளைக்கு 2 நாள். இந்த 9 நாட்களும் நீங்கள் நவராத்திரிக்கு வர்ற மாதிரி வந்திருக்கிறீங்க. ஒரு பக்கம் அரசு அதிகாரிகள், அரசுத்துறை அதிகாரிகள் எனக்கு எத்தனை பேர் பேசிக்கிட்டே இருந்தாங்கிறீங்க. வட்டாட்சியர் பேசுகிறாரு, துணை ஆட்சியர் பேசுகிறார், திருவாசகம் பேசுகிறாரு, ராதாகிருஷ்ணன் பேசுகிறாங்க, மாரிச்செல்வி பேசுகிறாங்க. இதில் பலர் என்னுடைய மாணவர்கள். அதான் எனக்கு பெரிய, அதான் சொன்னார்ல ஐயா, நம்முடைய காவல்துறை அதிகாரி மணிவண்ணன் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி, யார் மேலேயாவது மோதுனா பாருங்க, அவங்க ஸ்டைலில் சொல்கிறாங்க பாருங்க, மோதுனா யாரையாவது சந்திச்சாலும் நம்ம சொல்லுவோம், அவங்க துறை எப்படிப்பட்ட துறை, மோதுனா தான் சரியா, மோதிப்பார் அப்படிமாமில்ல, அது மாதிரி அவங்க எங்கள் மாணவர்களாக இருப்பாங்கன்னாங்க. இங்கே மாரிராஜ் வந்திருக்காரு, என்னுடைய மாணவர் தான். ஷீலா ராணி வந்திருக்காங்க, என்னுடைய மாணவி தான். அதே போல் நூல் வெளியீடு செய்தோம். இப்போ அந்த நெசவாளர்களை பற்றிய அருமையான நூல், அந்த ஆசிரியர் பார்த்தீங்களா எவ்வளோ எளிமையாக இருந்தார் பாருங்க, அழகாக இருந்தார், எளிமையாக இருந்தார். அதுவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார், லட்சுமிகாந்தன், என்னுடைய சகோதரனுடைய மகன். அவர் தான் இந்த நூலை அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறாரு. அவரும் அவருடைய குடும்பத்தார் வந்திருக்காங்க, அமுதா அவர்கள் பேத்தி வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்த சொல்லி, எல்லாத்துக்கும் காட்டில் முக்கியமாக என்ன வரீங்களா, இந்த 10 நாளாக தொடர்ந்து எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குங்க விருதுநர்லேருந்து. யாராவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, எப்போ வர்றீங்க, எத்தனை மணிக்கு வர்றீங்க, இல்லை ஜெயலட்சுமின்னு ஒரு ரசிகை வந்திருக்காங்களான்னு தெரில, இருக்கீங்களா, ஏம்மா எந்திரிக்குமா, அவங்களுக்கு ஒரு கைதட்டி கொடுங்க சார். தினம் எனக்கு ஃபோனு, சாயங்காலம் 5:30 மணிக்கு எந்த ஸ்டாலில் இருக்கீங்க அப்படின்னாங்க. நான் சொல்லலாம்னு நினச்சேன், டீ ஸ்டாலில் இருக்கேன்னு சொல்லலாம்னு நினச்சேன். உட்காருங்கம்மா உட்காருங்க. எப்படி இந்த ஆர்வம் வேணுங்க, இந்த ஆர்வம் வேணும். இவ்வளவு எதுவும் 9வது நாள் இவ்வளோ பெரிய கூட்டம், அதான் முக்கியம். இன்னும் 2-3 நாள் இருக்கு, இதை பூரா நீங்கள் பயன்படுத்தணும். இந்த அருமையான நிகழ்ச்சியில் நம்ம எல்லாம் வரவேற்று, முதல்ல பள்ளி கல்லூரி மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. காலையிலிருந்து நடக்கும்போது இருக்கு, முழு நிகழ்வாக காலையிலிருந்து, காலை 11 மணிலேருந்து இரவு வரைக்கும். அப்போ இந்த கலை நிகழ்ச்சிகளை தந்த பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், நாட்டுப்புற கலை நிகழ்ச்சியை தந்து சிறப்பித்த பெருமக்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் உங்களுடைய பாராட்டு சொல்லணும். உங்கள் வீட்டு பிள்ளைய, நம்ம வீட்டு பிள்ளைய அதில் இருந்திருக்கு, அதை நீங்கள் பாராட்டணும். அதே போல் இன்றைக்கு வரவேற்பு நிகழ்த்தி பெருமை சேர்த்த காவல்துறையினுடைய துணை கண்காணிப்பாளர் திருமதி அர்ச்சனா அவர்களுக்கு முன்னாடி அன்பு பாராட்டை மகளோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்தீங்களா, என் பொண்ணு பேர் அர்ச்சனா தான், அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அர்ச்சனா அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி, அதே போல் இங்கே எனக்கு முன்பாக மிக அருமையான ஒரு தலைப்பு, கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் காண்க அப்படிங்கிற. அப்படிங்களா, குழந்தை வந்துருச்சுங்களா? குழந்தை கிடச்சிருச்சு, அப்பா அம்மா மிஸ் பண்ணிட்டாங்க. இது வித்தியாசமாக இருக்குல்ல, வழக்கமாக குழந்தை மிஸ் பண்ணிட்டாங்க, அப்பா அம்மா தேடிட்டு வந்து சொல்லுவாங்க. தாயார் பேர் வந்து நந்தினி, தந்தை பேர் வந்து சசிகுமார், கல்குறிச்சி. இருக்காங்களா? புக் ஸ்டால் இது கேட்குங்களா பேசுறது? வர்ற வரைக்கும் பிஸ்கட் சாப்பிட்டோம். சாரை பாருங்க, பிள்ளையை விட்டுட்டு புத்தகம் வாங்கிட்டு இருக்காங்கன்னா எவ்வளவு ஈடுபாடு இருக்கு அவங்களுக்கு. அருமை சார், இதான் கவிஞருக்குரிய வார்த்தை. சூப்பர் சூப்பர், பிரபாதம். சரி, புத்தகமும் வாங்குங்க, பிள்ளையும் வாங்கிக்கங்க. வந்து அங்க பாருங்க, இந்த வாய்ப்பு கிடைக்குமா? ஆளாளுக்கு பிள்ளையை தொலைங்க, இப்படி வந்து போட்டோ எடுத்துக்கலாம். போடா காணா போடா, அப்பதான் மேடை கூப்பிட்டு கலைஞரோட போட்டோ எடுக்கலாம். போடா ஓடுறா.
ஆமாம், அது வேறு இருக்கு. பெரிய ஆளுகள், ஆமாம், பெரிய ஆளு காணா போக மாட்டாங்கல்ல. எனக்கு முன்பாக பேசிய ஐயா மணிவண்ணன் அவர்கள், அவர் பாருங்க, உடலுக்கு உயிர் காவல் அப்படிம்பாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழுக்கு காவல் ஐயா மணிவண்ணன் போன்றவர்கள். மணிவண்ணன்கிற பேரே அற்புதமான சொல்லு. திருமாலுடைய 12 திருநாமங்களில் ஒரு பேர். அந்த மணிவண்ணன்கிற ஒரு வார்த்தையே அருமையாக இருக்கும். எந்த இடத்துல வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமழிசை ஆழ்வாருடைய அந்த சீடன் கணிகண்ணன் போகின்றான் காமர் பூங்கச்சி, மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா துணிவுடனே சென்னா புலவன் யான் செல்கின்றேன், நீ முந்தன் பைனாக பாய் சுருட்டிக்கொள். இப்போ நான் ஞாபகம் வந்தாங்களா? அப்பா அம்மா வந்தாங்களா? பார்க்க போறீங்களா? சரி. இப்போ நான் பேசிட்டு வர்றப்ப இது கூட ஒரு பரிசு அறிவிக்கலாம் சார். எப்படின்னா, அவர் எத்தனை புஸ்தகம் சொன்னார், எத்தனை பாட்டு சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்கன்னா அதுக்கு நாங்கள் ஒரு பரிசு கொடுப்போம்னு சொல்லலாம். ஏன் தெரியுமா? சும்மா உட்கார்ந்துருக்க கூடாது. இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரம். ஆனால் இங்கே கேட்குற செய்தி நம்ம மனசுக்குள்ளேயோ அறிவுக்குள்ளேயோ போனால் சாகுற வரைக்கும் மறக்கப்படாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், செல்வத்துள் செல்வம். என்னாச்சு? தேசிய கீதம் பாடுற மாதிரி செய்யக்கூடாது. தேசிய கீதம் என்ன செய்யும் தெரியுமா? மொத்தமாக பாடுவோம். ஏன்னா மொத்தமாக முழுசாக பல பேருக்கு தெரியாது. சில பேர் கடைசியில் சேர்ந்துக்குவாங்க தெரியுமா? ஜெயகே வருவாங்க. செல்வத்துள் செல்வம். 5 தடவை செல்வம்னு சொல்றார் திருவள்ளுவர். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. ஏன் 5 தடவை சொல்றாரு? 7 சொல்லுதாங்க இருக்கு, அதனால 5 அப்படி இல்லை. 7 சொல்லியா 5 தடவை செல்வம்னு சொல்ல காரணம், மெய், வாய், கண், மூக்கு, செவி, 5 செல்வத்தை நுகர்றோம். எப்படி நுகர்றோம்? மெய், இந்தா சட்டை, இந்தா பிரேஸ்லெட்டு, இதெல்லாம் செல்வத்தை நுகர்றோம். வாய் தின்னே தீர்த்து விடுறோம். கண்ணு பார்க்காத சீரியல் கிடையாது. அதே மாதிரி நுகராத நறுமண பொருள் இல்லை. இவையெல்லாம் ஒரு காலத்தில் இல்லாமல் போயிருமா. ஆனால் காதில் கேட்ட ஒரு செய்தி, அது ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா பிடைத்துன்னு வள்ளுவர் சொல்வது போல, ஒரு தடவை கேட்டோம்னா அது வாழ்நாள்லாம் மறக்க முடியாது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, என்னை வரவேற்க வந்த துணை ஆட்சியர் திருவாசகம் அவர்கள், நான் 96, 97களில் கவிப்பேரரசு வைரமுத்தோட ஒரு கூட்டத்தில் பேசுகிறப்ப நான் என்ன பேசுகிறேனோ அதை அப்படியே சொன்னாருங்க. எங்கே இருக்கார்? இந்த இருக்கார் திருவாசகம். ரொம்ப பேருக்கு ஏற்றபடியாக எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படியே திருப்பி சொன்னார். அது இதுக்கு பேர் வந்துறீங்களா? வடமொழியில் ஏகசந்த கிராதின்னு பேர். ஏகசந்த கிராதின்னா ஒன்றும் பயந்துடாதீங்க. சில பேர் கொஞ்சம் புரியலன்னா வெறும் செல் எடுத்து அப்படியே அப்படின்னு கிளம்பிடுவாங்க. அப்படிலாம் போகக்கூடாது, உட்காந்து கேட்கணும். ஏகம் 1, அந்த சந்த பாடலை ஏகசந்தம் கிராதி கிரகித்தல். எப்படி கிரகிக்கணும் அப்படின்னா, ஒரு தடவை காதில் கேட்டாச்சுன்னா அதை திருப்பி அப்படியே திருப்பி சொல்கிற ஆற்றல் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அப்படி தான் சொல்லி கொடுப்பாங்க. வெண்பா ஒரு காலில் கல்லானை, அதான் முக்கியம். வெண்பா ஒரு தடவை கேட்டால் திருப்பி சொல்லணும். சொல்ல முடியாதவனுக்கு ஆற்றல் இல்லைன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அந்த ஆற்றல் உண்டுங்க. அதாவது என்னன்னா, இன்னைக்கு ஒரு பாட்டு நான் அவரோட பேசியிருப்பேன், சொல்லியிருப்பேன். மறுநாள் பார்க்குறப்பையோ கேட்குறப்பையோ அந்த பாட்டை திருப்பி சொல்லிடுவார். ஒரு நாள் தியாகராசர் கல்லூரியில் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஃபோன் வந்துச்சு. பார்த்தா சைலண்டில் தான் போட்டிருந்தேன். அவர் கூப்பிட்றாரு, கமலஹாசன் கூப்பிட்றாரு. ஃபோனில் நாங்கள் பேசுவோம். இதை நம்மளேன்னா நான் விட மாட்டேன், நம்பி தான் ஆகணும். அதையும் சொல்கிறேன். மதுரையில் ஒரு நாள் 2 வீலரில் போயிட்டு இருந்தேன். ஃபோனில் கூப்பிட்டாரு. ஓரமாக நிப்பாட்டிட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். 10 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம் வரைக்கும் பேசிட்டேன். அங்கேருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு கிட்ட வந்து, யார் எப்படி நேரம் பேசுகிறீங்க, சிரிச்சு சிரிச்சு பேசுகிறீங்க அப்படின்னாரு. உடனே நான் ஸ்பீக்கர் அப்படி ஆஃப் பண்ணிக்கிட்டு, கமலஹாசன்ட்ட அப்படின்னேன். கமலஹாசன்ட்ட ஏன் அமிதாப் பச்சன் சொல்ல வேண்டியதானே? நான் என்ன சொல்கிறது, உண்மையிலே கமலஹாசன் தான் பேசினேன். நான் பார்த்துட்டு சரி வகுப்பில் பேசக்கூடாதுன்ட்டு முடித்த பிறகு பெல் அடிச்சோடனே பேசிட்டு
என்ன கூப்பிட்டீங்கன்னு. அதுக்குள்ளே யாருன்னு பிள்ளைகள்லாம் கேட்டாங்க. உடனே ஒரு கமல் சார்னு, சார் ஸ்பீக்கரில் போடுங்க சார், எங்கள்கிட்ட பேச சொல்லுங்கள் சார். சரி, இந்த இன்டர்வல் டயத்தில் போடுறேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட நான் ஸ்பீக்கரில் போடுறேன். நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன் நாலடியாரில் வரக்கூடிய பாடலை நீங்கள் திருப்பி சொல்லணும் அப்படின்னேன். நம்புறீங்களா இல்லையங்க? அந்த நாலடியாரில் வரக்கூடிய பாடல், நாலடியாருங்கிறது ஒரு நூல், 11 கீழ்கணக்கு நூல்களில் 4 அடி 4 மணி 4 பது 3 கடிகம் சொல்கிறோம்ல, அதில் 400 சமண முனிவர்கள் எழுதின பாட்டினுடைய தொகுதி தான் நாலடியார். நம்ம நாலடியார்னு ஒரு பேர் நினைக்கப்படாது, திருவள்ளுவர் மாதிரி இல்லை. திருவள்ளுவர் ஒருவர், நாலடியார் 400 சமண முனிவர்களுடைய தொகுப்பு. அதில் அந்த பாட்டை நான் சொல்லி முடிச்ச பாருங்க, அதை அப்படியே எடுத்து திருப்பி சொன்னாருங்க. நான் ஸ்பீக்கரில் போட்டு காமிச்சு சொன்னேன், இந்த மாணவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் ஏகசந்தக்கிராதி. ஒரு தடவை கேட்டால் அதை திருப்பி சொல்லக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்குது. நீங்கள் அப்படி இருக்க வேண்டும். ஒரு தடவை கேட்டால் போதுங்க. எப்படி பழகிறோம் தெரியுமா? மேடையில் இருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாருக்கும் தெரியும். ஐயா நன்றி சொல்லக்கூடிய நூலகர் ஐயா இருக்காங்க, அவர்களுக்கும் தெரியும். முன்னெல்லாம் கடைக்கு போகிறப்ப அம்மா என்னை அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். எங்கள் அம்மா என்னை கடைக்கு அனுப்புகிறப்ப எழுதி கொடுக்க மாட்டாங்க, வேற ஒன்றும் செய்ய மாட்டாங்க, சொல்லி விடுவாங்க. 4 நாள் கடுகு, 4 நாள் தீப்பெட்டி, 4 நாளுக்கு இது, 4 நாளுக்கு இது. இப்போ நான் இங்கேருந்து கடை வரைக்கும் சொல்லிட்டு போவேன். 4 நாள் கடுகு, 4 நாள் தீப்பெட்டி, 4 நாள் நல்லெண்ணெய், 4 நாள் சொல்லிக்கிட்டே போவேன். பாதி வெள்ளம் மறந்து போகும். அங்கே போனோடனே அவர் கருப்பட்டி இல்லை மண்டை வெள்ளம் தரவா, போச்சு மறந்து போச்சு, அவ்வளோதான், திருப்பி ஓடியாருவேன். இப்படி ஓடிட்டு ஓடியாருந்தல்லங்க. இது எனக்கு ஒரு பயிற்சியாக இருந்தது. இதை நான் கேட்டு என்ன பண்ணேன், பழக்கப்பட்டேன். இப்படி தான் பழக்கப்படுத்தணும். ஒரு தடவை கேட்டால் திருப்பி சொல்லணும். சரி, அந்த ஆற்றல் அவற்றை இருக்குல்ல, அதே ஆற்றல் யார்கிட்ட இருக்குது தெரியுங்களா? இப்போ இன்னைக்கு நான் பார்த்தது, இன்னைக்கு நான் சொன்ன பாருங்க, இந்த டிஎஸ்பி படத்தினுடைய ஹீரோ விஜய் சேதுபதி, அதில் வரக்கூடிய ஒரு பாட்டு, ஒரு நல்லா இருமான்னு ஒரு பாட்டு, அது கூட யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. 3 நாளாக பாண்டிச்சேரியில் ஷூட்டிங்கு, இரவு பகலில் நடக்குது. நைட்டு 2 மணி திடீர்னு விஜய் சேதுபதி என்கிட்ட வந்து, ஐயா இப்படி உட்காருங்க, நான் இது வரைக்கும் கேட்காத திருக்குறள் ஒன்று எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னாரு. கேட்டவர் விஜய் சேதுபதி. நான் தான் சொல்ல போகிறேன், இது வரைக்கும் நான் கேட்காத திருக்குறளாக இருக்கணும், இதுதான் கண்டிஷன். இப்போ நம்ம யாராவது திருக்குறள் அப்படின்னு ஒன்று என்ன செய்வோம் தெரியுமா? ஆரம்பம் எழுதலாம், அதிபன் மட்டும் டக்குன்னு முடிப்போம். பாரதியார் ஓடி விளையாடு பாப்பா, உட்காந்துட்டு பாப்பா, இவ்வளோ சொல்லுவோம். தெரியாத பாட்டை சொல்ல தெரியணும். அதுக்கு தானங்க இங்கே வர்றான். எது கூட்டத்துக்கு வர்றான்? சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்குடம். அவையார் பாட்டு. 4 பழகுனா வந்துடும், 3 பாரம்பரியமாக வரணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 பழகுனா வந்துடும். என்னென்ன ட்ரைனிங்கில் வந்துடும். சித்திரம் படம் போட்டு பாட்டு பாருங்க வந்துடும். செந்தமிழ் பேசி பாருங்க வந்துடும். செல்ல பேசினா வராது, பில்லு தான் வரும். மைக்கிலையோ மற்றலையோ பேசணும். செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனப்பாடம் பண்ணி பார்த்தா வந்துடும். இன்னைக்கு பலர் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. மனப்பாட கல்வி தேவையில்லைங்கிறாங்க. நான் அதை ஒத்துக்கிறவே மாட்டேங்க. மனப்பாட கல்வி இல்லாமல் எப்படி மேடையில் பேச முடியும்? இப்போ நீ ராமாயணம் பேச கூப்பிடுறீங்க, நான் உடனே ராமாயணத்தினுடைய பாலகாண்டம் தொடங்கி யுத்தகாண்டம் வரைக்கும் 6 காண்டத்தை கொண்டு வந்து இப்படி அடுக்கி, ராமன் இந்த வர்றேன், சீதை இந்த வர்றேன், நீங்க என்ன சொல்லி இந்த வர்றேன் அப்படின்னு நீங்க போயிருவீங்க. சொல்ல தெரியணுங்க, உள்ள வாங்கியிருக்கணும். ராமன் முன்னாடி போறாரு, பின்னாடி சீதை போறா, அடுத்து இலக்கவன் போறான். அப்படி போறப்ப சூரிய வெளிச்சம் ராமன் மேல பட்டு அவன் கருப்புனால அப்படியே மிளிருது. கருப்புல டார்ச் அடிச்சோம்னா அது என்ன ஆகும்? ஒளி அப்படியே பிரகாசிக்கும். இப்போ ராமன் மேல அந்த இது படுது. பட்ட உடனே சூரிய வெளிச்சம் பட்ட உடனே மின்றான் ராமன். அவன் பின்னாடி சீதை போறான், அடுத்து இலக்கவன் போறான். இந்த பாட்டை கம்பன் அழகா சொல்றான். அப்படின்னு சொல்லி பாட்டை நான் வாச்சேன்னு வச்சுக்கங்க, நல்லாவா இருக்கும்? நான் சொல்றேன் கேட்குறீங்களா? வெய்யோ நோழி தன்மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பது ஒரு அழியா அழகுடையான். கைதட்டு வைங்கன்னு நினைச்சேன். இது பாட்டு கடைசி வரி இல்லை, நானா சேர்த்துக்கிட்டது. மெய் மருந்து உட்கார்ந்துருக்க கூடாது, ஞாபகம் வச்சுங்க, ரயில விட்டுருவீங்க. வெய்யோன், வெய்யோன் யாரு? சூரியன். வெய்யோன் ஒளி
தன்மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையால். பொய்யோ எனும் இடையால் யாரு? சீதை. அவளுக்கு இடை இருக்குன்னு சொன்னா பொய்யா. அப்படின்னா இடை இல்லாத உயர்வு நவர்ச்சி. உயர்வு நவர்ச்சி என்ன தெரியுங்களா? சாதாரணமாக இருக்கிறத மிகைப்படுத்தி சொல்லணும். இப்போ சினிமாவே அதானுங்க. கதாநாயகன் அடிக்கிறதுக்குள்ளேயே விழுகிறாங்க. இந்தியில் அடிச்சு தான் விழுவாங்க. இப்போ கதாநாயகன் ரூம்குள்ளே போகிறாரு, அவங்க ஜன்னல் வெளியே விழுகிறாங்க. இதுக்கு பேர் சண்டையாது இல்லை. அப்போ மிகைப்படுத்துதல். வெய்யோ அவளுக்கு இடைங்கிறது இல்லைங்கிற மாதிரி. பொய்யோ எனும் இடையாளோடும் இளையான் யாரு? ப்ரோ இன்னைக்கு சொல்றோம்ல தம்பி, இளையானோடும் போனான். சொல்லிட்டு இவனுடைய உடம்பு கருப்பு எப்படிப்பட்ட கருப்பு? மையோ மரகதமோ மரிகடலோ மலைமுகிலோ, எத்தனை வார்த்தைங்க. கம்பனை சக்கரவர்த்திங்கிறாங்க. சிற்றரசன் பேரரசன் சொல்லையே சக்கரவர்த்தி. அதெல்லாம் படிச்சதுனால கண்ணதாசன் அப்படி பாடினாரு. அழகா சொன்னார்ல ஐயா. எத்தனை கண்ணதாசன் பாடி சொன்னாரு. எங்க இருந்து எடுத்தது அதையும் சொன்னார் பாருங்க. சீவக சிந்தாமணியில அப்படி ஒரு கோப்பை அள்ளிக்கிட்டோம்னா போதுங்கிறாங்க. திருத்தக்கத்தவர் எழுதுனது சீவக சிந்தாமணி. இப்ப இந்த பாருங்க, தண்ணி வாட்டர் சோர்ஸ் அது சொல்றோம். அதாவது நீர் பொருள் ஒன்று, திரவ பொருள் ஒன்று, திடப்பொருள் ஒன்று. திரவமும் திடமும் இல்லாத ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மையோ. அப்படின்னா கண்ணுக்கு போடுற மை இருக்குல்ல, அது சாலிடா லிக்யூடா ரெண்டும் இல்லை. அது ஒரு மஸ் மாதிரி இருக்கும்படியே மை. அப்போ அவன் மையா இல்லை, மரகதமா திடப்பொருள் இல்லை, மழைமிகிலா தண்ணீர் இல்லை. அதெல்லாம் தாண்டி சொல்லிட்டு ஐயோ இவன் அழகை எப்படி சொல்றது? இதை எப்படி சொல்லுவாங்களா? அம்மா மேலே லட்டு வச்சிருப்பாங்களாம். எதில்? டப்பால. இந்த பிள்ளை என்ன செய்யுமா? அம்மா இல்லாத நேரத்தில் அதை எட்டி எட்டி பார்க்குமா, எடுக்க முடியாதான். முதல்ல ஒரு பெஞ்சை தூக்கி போடுமா, இன்னொரு இது வைக்குமா, அதுக்கு மேலே ஒரு புசத்தை வைக்குமா. ஏறி எடுக்க முடியாமல் அப்படி பார்த்துட்டு ஐயோ லட்டு கிடைக்கலையே. அது மாதிரி கம்பம் ஒவ்வொரு வார்த்தையும் அடுக்கி பார்க்குறாங்க, அடுக்க முடியல. மையோ மரகதமோ மலைமுகிலோ சொல்லிட்டு ஐயோ ஐயோ எனக்கே வார்த்தை, கம்பனுக்கே வார்த்தை கிடைக்கலன்னா தமிழ் எவ்வளவு ஆழம், எவ்வளவு நீளம், எவ்வளவு அகலம். இப்போ இந்த நான் சொன்ன பாட்டில் மனப்பாட சக்தி இருந்தால் தான் நம்ம இதை திருப்பி சொல்ல முடியும். சென்ற மைத்தூர் கல்வி மனப்பழக்கம் சொன்னா நித்தம் நடையும் நடைப்பழக்கம் அப்படின்னு என்ன தெரியுமா? வாக்கிங் போகிறது நினச்சிடாதீங்க. நடைன்னா ஒழுக்கம்னு அர்த்தம். 4 மணிக்கு எந்திரிக்கிறது, 6 மணிக்கு வாக்கிங் போகிறது, இப்படி வச்சுருந்தோம்னு வச்சுங்களேன், அது பழகிடுமா. இந்த 4 பழகுனா வந்துடும். அப்போ பாரம்பரியமாக வருவது எது? ஹெரிடிட்ரி. எதுன்னு கேட்டால் நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்குணம். பிறவிக்குணம் பாருங்க என்ன ஹெரிட்டேஜ் அப்படி இப்படின்னு சொல்கிறோம்லங்க. நம்மால் சொல்லிட்டாங்க நட்பு, நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது பாரம்பரியத்தால். தயை கருணை, கொடை அள்ளி தர்றது. அள்ளி தர்றதுனா சாதாரணம் இல்லைங்க. கிள்ளி தர்றது ஒரு வகை, அள்ளி தர்றது ஒரு வகை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் படத்தில் மட்டும் நல்லவர் இல்லைங்க, படத்தில் மட்டும் கொடையாளி இல்லைங்க, அள்ளி கொடுக்குறதுலையும் வள்ளல்பாங்க. எப்படி? ஏதாவது உதாரணம் சொல்லுங்க கேட்கலாம். நீங்கள் பிஆர் பந்துலுன்னு ஒரு டைரக்டர், நல்ல நல்ல படமாக எடுத்தவர் பிஆர் பந்துலு. கர்ணன் அற்புதமான படம், கப்பலோட்டி தமிழன் அருமையான படம். இதெல்லாம் ஓடவே இல்லை, அதான் ஆச்சரியம். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? எம்ஜிஆர் அவர்களை வச்சு ஒரு படம் பண்ணலாம்னு நினச்சி போனார். எம்ஜிஆர் அவர்கள்ட்ட உங்களை வச்சு ஒரு படம் பண்ணணும். சரி, யார் கதாவசனம்? ஆர்கே சண்முகம் கூப்பிட்டு போனார். 1 மணி நேரம் எம்ஜிஆர் கதை கேட்டார். கேட்டு முடிச்ச உடனே பிடிச்சி போச்சு. என்ன பேர் வைக்கலாம்னு கேட்டார் எம்ஜிஆர். அந்த கதாசிரியர் ஆர்கே சண்முகம் சொன்னார் 1000ல் ஒருவன். சொன்ன உடனே எம்ஜிஆருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. டக்குன்னு என்ன பண்ணார் தெரியுங்களா? ஜிப்பா பைக்கில் கை விட்டு 1001 ரூபாய் எடுத்து அப்படியே கொடுத்தாருங்க. 1001 ரூபா 1965 இந்த படம் வருது. 1001 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. அதை வாங்கின அந்த எழுத்தாளர் தேம்பி தேம்பி அழுதுருக்காரு. எம்ஜிஆருக்கு ஒன்றும் புரியலை. எதுக்கு அழுகிறீங்கன்னாரு. சொன்னது தான் சொன்னேன். லட்சத்தில் ஒருவன் கோடியில் ஒருவன் சொல்லியிருந்தேன்னா அள்ளி கொடுத்துருக்க மாட்டீங்களா? அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டாருங்க.
இதுதான் தமிழ். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது தமிழ். எதுக்கு இப்போ நம்ம இலக்கியத்தை எதுக்கு படிக்கணும்? ப்ரமோஷனுக்கா, இன்சென்டிவ்க்கா? இல்லைங்க, அனுபவிக்க அது வேணும். இவ்வளோ பெரிய கூட்டம் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொன்னால் எல்லார்த்தையும் ஒரு வகையான ரசனை இருக்குங்க. சாப்பாட்டே ரசித்து சாப்பிட்டா தாங்க நல்லா இருக்கும். மண் அள்ளி போடுற மாதிரி போடக்கூடாது. சில பேரில் அம்மா இந்த ஜேசிபி மண்ணள்ளி போடும்ல, அதில் சில பேர் இந்த சாப்பாட்டை உருண்டியாக உருட்டி மேல் நோக்கி எறிவாங்க. நியூட்டன் விதி தோற்று போகும். தெரியுமா உங்களுக்கு? நியூட்டன் விதி என்ன? எல்லாம் மேலேருந்து கீழே வரும், இது மட்டும் கீழே இருந்து மேலே போகும். நீங்கள் கல்யாண வீடுகளில் சில பேர் சாப்பிட்றத பார்த்துருக்கீங்களா? நம்ம இலைக்கு வந்துடுவானோன்னு பயமாக இருக்கும். எல்லை மீறிய பயங்கரவாதம்ங்கிறாங்கல்ல, இது எல்லை மீறிய பயங்கரவாதம். அள்ளி அடிச்சுக்கிட்டுப்பான். ரசித்து சாப்பிடணும், ருசித்து சாப்பிடணும். நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, வீட்டில் கேட்டாங்கன்னா சொல்லணும். ஒரு அம்மா பக்கத்து வீட்டுக்கார அம்மாட்ட கேட்டுச்சு, உங்கள் வீட்டுக்காரர் எதை விரும்பி சாப்பிடுவார்? எதை போட்டாலும் திங்கும். அது திங்குமா? அதுன்னா என்ன அர்த்தம்? அகிரிணை. ஏன்? ரசனை, இசை கேட்டு மகிழனுங்க. நாதஸ்வரம் வாசிக்கிறதுல அவருக்கு இணை அவர் தான் சொல்லுவாங்க. திருவாவூர் ராஜரத்ன பிள்ளை நாதஸ்வரம் வாசிச்சார்னா அப்படி இருக்கும். அவர் தான் முதல்ல உட்கார்ந்து வாசிக்க ஆரம்பித்தாருங்க. அதுக்கு முதல்ல அவங்க நின்றுட்டு தான் வாசிக்க வச்சாங்க. அந்த கலைஞர்களை உட்கார்ந்து வாசிக்க வச்சார். சட்டை போடுவார், அதுக்கு மேலே சட்டை போட முடியாது. ஐயா சொல்கிறாங்க, அவரை கூட்டிகிட்டு வர்றது கஷ்டம். ஏன்னா பெருந்தொகை கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, மகா கலைஞன், வித்யா கர்வம் உண்டு. ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்கார் தஞ்சாவூரில், பண்ணையார் வீட்டுக்கு கல்யாணம். எவ்வளவு நேரம் நடக்குது தெரியுங்களா? 4 மணி நேரம் நடக்கும். அதை விட்டு நான் கூட கேட்டேன், என்னை பட்டிமன்றத்தை கூட கூப்பிட்டுருக்கலாமே, ஒரு 4 மணி நேரம் பேசிட்டு போனேன் அப்படின்னேன். பரவாயில்ல, வாய்ப்பு இல்லை, அடுத்த தடவை கூப்பிடுங்க. இப்போ அவர் வாசிக்க ஆரம்பித்தாருங்க. தோடி ராகம் வாசிச்சார்னா அப்படி இருக்குமா? கண்ணாசன் கேட்பாரு, தோடி உன் குழலில் மட்டும் எப்படி ஓடி வருகிறது அப்படின்னு கேட்பார். உன் குழலில் மட்டும் எப்படி ஓடி வருகிறது? அதான் தில்லானா மோனாம்பல்ல வசனமாக வச்சுருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? மனோரமா கேட்பாங்கல்ல, ஏன் உங்கள் நாயனத்தில் தான் இப்படி வருதா, யார் நாயனத்தில் வாய்ச்சாலும் இப்படி வருமா கேட்பாங்கல்ல, அது அந்த பாட்டு தான் வாசிக்கிறாருங்க. மைக் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக் இல்லை, லைட் கிடையாது. பக்கத்தில் ஒருத்தன் தலையில் லைட்டை தூக்கிட்டு ஒரு வயசான ஆள் நிற்கிறாங்க. கேஸ் லைட்டு தலையில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவர் வாசிக்கிறார். 4 மணி நேரம் போகுதுங்க. அப்படி போகிறப்ப திடீர்னு ஒரு கமகத்தை போடுறாரு அப்படிங்கிறாரு. உடனே இந்த லைட்டு தூக்கிட்டு நின்று இருந்தால் இந்த பெரியவர் பேஷ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாராம். நாதஸ்வரத்தை கீழே வச்சுட்டாருங்க. வச்சுட்டு எந்திரிச்சு அந்த ஆளை பார்த்து கும்பிட்டாரா, உனக்காகத்தான் ஏன் வந்தேன், நான் வேற யாருக்காகவும் வரல. ஏய், கால் மேலே கால் போட்டுட்டு வெத்தலை வாக்கு போட்டுட்டு பாட்டு கேட்கறது வேறு ஒரு வகை. நீ நின்று கேட்ட, தலையில் வெயிட்டோடு நின்று கேட்ட, நெருப்பை தூக்கிட்டு நின்று கேட்ட, அப்போ என் பாட்டு உன்னை அசைச்சிச்சுன்னு சொன்னால், என் ராகம் உன்னை அழிச்சு, நீ இவ்வளவு பெரிய ரசிகனாக நீ இருந்திருக்கணும். யோசிச்சு பாருங்க. இந்த ரசனை நமக்கு வேணும். இந்த பேச்சு பிடிச்சோன்னே வீட்டுக்கு போகிறீங்க, என்ன பேசினார்? யார்? நான் பாப்கார்ன் தின்னுட்டு இருந்தேன், அதுக்குள்ளே ஜூஸ் தீர்ந்து வச்சு, அப்புறம் காப்பியை குடிச்சுவிட்டு இதுவா இல்லைங்க. செவிச்சுவைன்னா என்ன விளையாட்டா? நாச்சுவைங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். சரி இருக்கட்டும், நான் எங்கே ஒரு இடத்துல விட்டுட்டு வந்தேன் உங்களை. நீங்கள் எங்கன்னா ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. யார்? ஐயா சூப்பர்யா, பரமாங்க, ரொம்ப நன்றியா. விஜய் சேதுபதி திருக்குறள் கேட்டார், ஞாபகம் இருக்கா? அருமை அருமை, அற்புதம். அப்படி கரெக்டாக இருக்கணும். இல்லை இதெல்லாம் இது நான் உங்களை சொல்லுவேன்யா ஒரு கூட்டத்தில். இது ஒரு சந்தோஷம். ஏன் தெரியுங்களா? நம்மை நினைவு கொள்கிறவர்கள் மாதிரி அவர்களை நாம் நினைவு கொள்ள வேண்டும். திருநெல்வேலியில் 1:30 மணிக்கு பட்டிமன்றம் முடியுது நைட்டு. பேசி முடிச்சோன்னே எல்லோரும் வந்து கை கொடுக்குறாங்க. ஒரு பெரியவர் கையில் மஞ்சள் பை வச்சுருந்தார், 85 வயசு இருக்கான். அதை கொண்டு வந்து என் முன்னாடி இப்படி ஆட்டினார். காய்கறி வாங்கிட்டு சொன்னாங்க.
வேற தெருவழியே நான் போயிருக்கலாம். மணி 1:30. நீ எந்த கடை திறந்திருப்பேன்? நான் அவர் என்னை திட்டுறாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேங்க. சொல்கிறாரு, காய்கறி நாளைக்கு வாங்கலாமியா, இந்த தமிழ் நாளைக்கு கிடைக்குமா அப்படின்னாரு. இதை 2 வருஷம் கழிச்சு நெல்லையில் ஆணி பெருவிழாவில் பேசுகிறப்ப இப்படி ஒரு பெரியவர் கேட்டார் அப்படின்னு சொன்னேன். உள்ள இருந்து எந்திரிச்சு அது நான் தான் அப்படின்னாரு. உன் சீரிழமை திறமை என்று செயல் மறந்து வாழ்த்துதுமேன்னு சொல்லி மனோன்மணியம் சுந்தரபிள்ளை சொல்றாருன்னா அதாங்க சீரிழமை. வயசுன்னா என்ன? வயசெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த நேற்று ஒரு செய்தி படித்தேன். 99 வயசில் ஒருத்தர் புத்தகம் எழுதியிருக்காருங்க. 99 வயசில் 99 வயசில் முதல்ல புத்தகம் தெரியுமா? யோசிச்சு பாருங்க. நான் ஒரு தடவை வானொலி நிலையத்துக்கு போயிருந்தேன். ஒரு அம்மா ஜலதரங்கம் வாசிக்கிட்டு இருந்தாங்க. ஜலதரங்கம்னா தெரியுங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜலதரங்கம்னா என்னன்னு தெரியுங்களா? இந்த கப்பு இருக்குல்ல, காப்பி கப்பு மாதிரி 7-8 கப்பு இருக்கும். அதில் தண்ணி வச்சுருப்பாங்க. அந்த தண்ணியில் ஒரு சின்ன இதை வச்சுக்கிட்டு டிங் 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 அப்படி அப்படி இந்த சத்தம் கேட்கும். இதுக்கு பேர் ஜலதரங்கம். அந்த அம்மா ஆமாம், தண்ணி தெளிக்காமல் அந்த தண்ணி அளவு கூட குறைஞ்சா சுதி மாறி போகுமா. அந்த அம்மாவுக்கு வயசு 80. அதை அப்படி வாசிக்குதுங்க. நான் பார்த்து ஆச்சரியப்பட்டு சொன்னேன், என்ன ஆச்சரியம் அப்படின்னே. உடனே என் கூட இருக்கவர் கேட்டார், 80 வயசில் வாசிக்கிறாங்களே அதுவா ஆச்சரியம்னாரு. கிண்ணம் இருக்கிறது தெரியுதே அது ஆச்சரியம் அப்படின்னே. 80 வயசில் கிண்ணம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் நம்ம உட்காந்தோம்னா, ஒரு அம்மா ஊசிக்கு நூல் கோர்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு வயசான அம்மா கோர்த்துக்கிட்டே இருந்துருக்கு, கோர்க்க முடியல. அதுக்குள்ளே வீட்டுக்காரர் வந்தார், வயசானவர். அவர் வீட்டுக்காரனா அப்படி தானே இருப்பார். அவர் வந்து சத்தம் போட்டிருக்காரு, என்ன கோர்க்கிறேன் கொண்டா. அவர் வாங்கி கோர்த்தார், அவரும் கோர்க்க முடியல. அதுக்குள்ளே பேரை வந்து சத்தம் போட்டான், தாத்தா ஊசி கீழே விழுந்து 10 நிமிஷம் ஆச்சு அப்படின்னா. அந்த அம்மாவது ஊசியில் கோர்த்துருக்கு, இந்த ஆள் விரலில் கோர்த்துக்கிட்டே இருந்திருக்கான். சரி, நான் கேட்காத திருக்குறளாக தான் இங்கே சொல்லணும். சரி, நைட்டு 2 மணி நான் திருக்குறள் சொல்ல போகிறேன்னு சொன்னோடனே எல்லாரும் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. அதுக்குள்ள டைரக்டர் பொன்னுரா முடியாந்தார், இங்கே இருங்க, ஒன்று நடிக்க வாங்க, இல்லாட்டி ஏங்க என்னை கேட்க விடுங்க, நீங்கள் தனியாக பேசக்கூடாது. நான் சொன்னேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உட்காருங்க, ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு திருக்குறள் சொன்னேன். இப்போ நான் சொல்கிற திருக்குறள் நீங்கள் கேட்டிருந்தா பரவாயில்ல, கேட்கலைன்னாலும் கேட்டுக்குங்க. திருவள்ளுவர் அன்பு சொல்லியிருக்காரு, அறம் சொல்லியிருக்காரு, எல்லாம் சொல்லியிருக்காருல. கோபம் ஏதாவது சொல்லியிருக்காரா? நிறைய சொல்லியிருக்காரு. கோபம் வந்தால் அவர் மாதிரி கோபம் யாருக்கு வராது, அப்படி கோபம் வரும். எப்படி கோபம் வரும்னு சொல்கிறேன். நம்ம உடம்புல உடைக்க முடியாத எலும்பு எது அப்படின்னு கேட்டால் இந்த தாடை எலும்பு தானா. இந்த இடத்துல இது அதுதான் மண்டையோட கூட பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு வேகாமல் நிற்கும், அப்படியே எரியாமல் நிற்கும், அப்படியே அவ்வளவு வலிமையான எலும்பு இந்த எலும்பு. ஆர்த்தோ டாக்டருக்கு தான் தெரியும், திருவள்ளுவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் ஆச்சரியம். இந்த எலும்பை சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, சில பேர் செல்வம் வச்சிருப்பான், அள்ளி கொடுப்பான். சில பேர் ஒரு பைசா ஒருத்தருக்கு கொடுக்க மாட்டான். கொடுக்க மாட்டான் மட்டும் இல்லை, எச்சிக்கையில் காக்கா ஓட்ட மாட்டான். கேள்விப்பட்டிருக்கோம்ல? அப்படின்னா என்னன்னு தெரியுமா? எச்சிக்கையில் காக்கா ஓட்ட மாட்டான்னு என்னன்னா, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப காக்கா வச்சுன்னு வைங்களேன், எச்சிக்கையில் சூ அப்படின்னம்னா அதில் 2 பேருக்கு ஓடி போயிருமா. அதனால கையை கழுவிட்டு தான் வரட்டுவானா. ஒரு பணக்காரன் வீட்டு வாசலில் உட்காந்துருந்துருக்கான், அந்த பக்கமாக ஒரு பிச்சைக்காரன் போயிருக்கான். பார்த்தான், அவரையும் பார்த்தான், வீட்டையும் பார்த்தான். ஐயா கொஞ்சம் சோறு போடுங்க அப்படின்னா. சோறு இல்லை, போட. ஒரு ரூபா கொடுங்கய்யா, கிடையாது. ஒரு கிழிஞ்ச வேட்டி இருந்தால் கொடுங்கய்யா, இல்லை. அப்போ வாங்கய்யா பிச்சை எடுப்போம் அப்படின்னா. நான் கேட்குற எதுவுமே உன்கிட்ட கிடையாது, நீ ஏன் சேர் போட்டு உட்காந்துருக்க? இவன் யாரு? கொடுக்காதவன். இப்படி கொடுக்காத ஆட்கள்கிட்ட செல்வம் இருந்தா அதை எப்படி வாங்கணும்னு கேட்டா அவன் தாடை எலும்பு உடையிற மாதிரி அடிக்கணுமா. ஞாபகம் வச்சுக்கங்க, சொன்னது திருவள்ளுவர். நீங்கள் வாட்டி கலவரத்தை தூண்டான்னு என்னை சொல்லிவிட்டு போயாங்க. திருவள்ளுவர் சொல்கிறார், எப்படி அவன் கொடுக்க மாட்டான். அது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர பாட்டு கேட்டிருப்பீங்க. வசதி படைச்சவன் தரமாட்டான், வயிறு பசிச்சவன் விடமாட்டான்.
வசதி படைச்சவன் தரமாட்டான், வயிறு பசிச்சவன் விடமாட்டான். இப்போ திருவள்ளுவர் சொல்கிறாரு, டேய் கையை இப்படி வளைச்சி வச்சுக்கோ, இங்கே ஒரு குத்து விடு. எப்படி குத்தன்னு தெரியுமா? அவன் தாடை எலும்பு உடையிற மாதிரி ஒரு குத்து விடு. விட்டேன்னா அவன் கொடுப்பான். ஈருங்கை விதிரார் கயவர், கயவர்ங்கிற வார்த்தையை பாருங்க. ஈருங்கை, ஈருங்கைக்குன்னா எச்சிக்கையில் காக்க விட்டாது. கொடிருடைக்கும் கூண்கையர் அல்லாதவர்க்கு, கூண்கைன்னு என்ன தெரியுமா? வளைச்சிக்கிட்டு குத்தணுமா, கையை அப்படி வளைச்சி. கூண்கையர் அல்லாதவர்க்கு ஈருங்கை விதிரார் கயவர். கொடிரி உடைக்கும் நொறுக்கு, ஒரே நொறுக்கு தான். கொடிருடைக்கும் கூண்கை அல்லாதவர்க்கு. எந்திரிச்சு வந்து நான் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே விடலைங்க. யார்கிட்ட? விஜய் சேதுபதி. எது மாதிரி தெரியுங்களா? மாஸ்டர் படத்தில் நீங்கள் கையை வளைச்சிட்டு குத்துவீங்கல்ல, அது போலன்னு நான் சொன்ன உடனே எந்திரிச்ச உடனே என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டாருங்க அப்படியே. அது மட்டும் இல்லை, மறுநாள் காலையில் ஷூட்டிங் போன உடனே டக்குன்னு இறங்கி வந்து ஈருங்கை விதிரார் கயவர் கொடிருடைக்கும் கூண்கையர் அல்லாதவர்க்குன்னு திருப்பி சொல்லி என்னை வியப்பில் ஆழ்த்தினார் என்றால் ஆற்றலுடையவர்கள் சாதித்து காட்டுவார்கள். அது குரல் நம்பர் மறந்து போயிட்டேன், தயவு செஞ்சு. 1077 1330 தானே வருது. ஆமாம், நான் பாட்டுக்கு 1810 நான் பாட்டுக்கு சொல்லிட போகிறேன். 1077 என்ன அதிகாரப்பா? கயமை அதிகாரம். கயமை 108வது அதிகாரம் கயமை, 1077வது திருக்குறள். இங்கே வந்து நான் படிச்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி. இப்போ தெரியுதா? நாங்கள்லாம் தர்றதுக்காக வரல, பெறுறதுக்காக வர்றோம். அதான் உண்மை. பேசுறத திருப்பி பேசுறது ஒரு அழகுங்க. புதுசு புதுசாக பேசுவதற்காக அன்றாடம் செய்திகளை சேகரிச்சுக்கிட்டே இருக்கணும். தூங்கப்படாது. சொன்னார்ல, ராத்திரி 2 மணி கூட வந்து நான் புத்தகம் படிப்பேன். ஐயா சொல்கிறாரு, சாப்பிட்டுட்டு இருக்க பொருளில் அந்த புத்தகத்தில் ஏதாவது இருந்துச்சுன்னா, பேப்பர் இருந்துச்சுன்னா, அந்த பேப்பரில் சின்ன ஒரு கவிதை இருந்தால் அதை படிப்பேன். நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறாரு, அதுதான் படிப்பு. அதான் படிப்பு. படிக்க சொன்னால் கோவப்படக்கூடாதுங்க, எரிச்சப்படக்கூடாது, வாய்ப்பு கிடைக்கணும். என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் பேராசிரியர் ஆகலைன்னா நான் ஒன்றும் சொல்லலை, நான் லைப்ரரியன் நான் போயிருப்பேன். ஏன் தெரியுமா? ஓசி 50 புத்தகத்தையும் படிக்கலாம். கிடைக்குமா? சரி, நீங்கள் நினைக்கிறீங்க என்னங்க பெருசான உலகம். ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு தடவை சென்னைக்கு போனேன். என்னப்பா வேணும்? என்னப்பா? காசு கொடுத்து வாங்கணும். அது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஓசி புத்தகம் வாங்கக்கூடாது. சில பேர் ஓசியாக வாங்கிட்டு இன்னொன்று கொடுங்களேன் அப்படிம்பாங்க. காசு கொடுத்து வாங்கணும். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு தடவை சென்னைக்கு போகிறதுக்கு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் ப்ரைவேட் பஸ்ஸில் உட்காந்துருந்தேன். மற்றதெல்லாம் கூட்டமாக இருந்ததுனால திடீர்னு ஒருத்தர் என்ன பண்ணார், பஸ்ஸுக்குள்ளே ஏறினவர். நைட்டு மணி என்ன தெரியுமா? 11:30. என்னை பார்த்து, சார் நல்லா இருக்கீங்களா, ஜெயிலில் பார்த்தோமே அப்படின்ட்டு போயிட்டாரு. இவ்வளோதாங்க சொன்னார். என் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தவன் பட்ட பாடு நான் 7 கொலை பண்ணிருப்பேனாக்கும் நினச்சி ஒடுங்கி உட்காடுறான், ஓரமாக உட்காடுறான், அடிக்கடி என்னை தொட்டு கும்பிட்றான். நான் என்ன செஞ்சாலும் கோச்சுக்கிறாங்க. ஐயோ இங்கே வரியா, ஆகஸ்ட் 15க்கு பட்டிமன்றத்துக்காக பேச போனியா? இல்லை, அவர் சொன்னார். அவர் சொல்லிட்டு போகிறார், விடு. பட்டிமன்றத்துக்கு தான் போயிருந்தேன். ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? அன்றைக்கு அந்த சிறை அதிகாரி அருமையான ஒரு யோசனை பண்ணார். ஐயா நீங்கள் நடுவர் மாத்திரம் வாங்க, பேச்சாளர் அப்படின்னு கேட்டேன். இங்கே இருக்கவங்களே நல்லா பேசுவாங்க. உண்மையிலேங்க 6 பேர் கண்ணாசன் பாடல்களில் சமுதாயமாக இன்னொரு காதலா இதுதான் பேசுகிறான். அவ்வளோ அருமையாக பேசுனாங்க. எனக்கு ரொம்ப வியப்பாக போச்சு. அவ்வளோ பாராட்டினேன். அதை அன்றைக்கி பேசி முடிச்சுட்டு வந்தேன். ஒரு 1.5 மாதம் கழிச்சு ஒரு தொலைக்காட்சியில் ஒரு பேட்டி வருது, ஒரு பத்திரிக்கையில் ஒரு செய்தி வருது. என்ன தெரியுங்களா? நான் எங்கள் ஊரில் நடந்த ஒரு சிறு கலவரத்துக்காக சிறை செல்ல வேண்டிய சூழல் வந்தது. அப்படி நான் சிறையில் இருந்தபோது பேராசிரியர் ஞானசம்பந்தம் ஒரு பட்டிமன்றத்தை நடத்தினார். அதில் நூலகம் பற்றியும் புத்தகம் பற்றியும் சொன்னார். நான் விடுதலையாகி வெளியில் வந்தவுடன் எங்கள் ஊரில், எங்கள் கிராமத்தில், என் வீட்டின் திண்ணை பகுதியை இடித்து
நூலகமாக மாற்றி வருகின்றவர்களை எல்லாம் அதில் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன். சொல்கிறோம்ல, ஒரு நூலகம் திறக்கப்படுகிற போது 100 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன. இல்லைங்க, சிறைச்சாலையில் இருந்தவரே வெளியே வந்து நூலகம் வைக்கிறார்ல, அதுதான் பெரிய ஆச்சரியம். இது என் வாழ்க்கையில் நடந்தது, நான் பார்த்தது. இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும், தெரிஞ்சுக்கணும். இலக்கியங்களை படிப்பதனுடைய லாபம் என்னன்னு ஒரு கேள்வி கேட்டால் நம்ம பிள்ளை கேட்குது, என்னங்க படித்து என்ன செய்ய போகிறோம், என்ன லாபம்? அப்படி இல்லைங்க, நம்மளை அறியாமல் அதுக்குள்ளே போயிடுவோம். இரவு நேரங்களில் பயணப்படுறப்ப கண்ணாசனுடைய பாட்டியோ, வாலியினுடைய பாட்டியோ, வைரமுத்தினுடைய பாட்டியோ, பழைய மருதகாசியினுடைய பாட்டையோ, மருதகாசி மாதிரியெல்லாம் ஒரு நாளைக்கு பேச சொன்னால் ஒரு 2 மணி நேரம் பேசலாம். உலக புகழ்பெற்ற பாட்டுன்னு சொல்லக்கூடிய அற்புதமான பாட்டுலாம் எழுதின ஒரு மருதகாசி நம்ம பேருக்கு தெரியாது. காவியமா நெஞ்சில் ஓவியமான ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, பாவை விளக்குன்னு நினைக்கிறேன், சரியா? பாவை விளக்கு, வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி என்னிடத்தில் வந்தால், மருதகாசி பாட்டு. மருதகாசிங்கிறவர் அப்படி ஒரு சிறப்பான கவிஞர். இப்போ எதுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா, இந்த பாட்டு நம்மளை மயக்கணும். மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கிய ஒளியினை போலே மன மயக்கத்தை தந்தவள் நீயே. இந்த மாலை பொழுது கண்ணாசன் பாசம்ங்கிற படத்தில் இந்த பாட்டை வைக்கிறாரு. பாட்டை பாடிக்கிட்டே இருந்தால் அதுவாக கூட மாறிடுவோங்க. நம்ம அதை வந்து பாசிட்டிவான விஷயம் உள்ளுக்குள்ளே வந்து சேரும். அதனால தான் எம்ஜிஆர் படங்களில் எப்போவுமே பாசிட்டிவான விஷயமாக சொல்லிகிட்டே இருப்பார். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்ந்தன எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக, தவழும் நிலவாம் தங்கரதம், தாமரை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலைக்கூடம், கொண்டது எனது அரசாங்கம். அரசாங்கத்துக்கு அவர் வந்து பொறுப்பாளர் ஆயிட்டு போயிட்டாரு. எதுவாக நினைக்கிறோமோ அதுவாக மாறுவோம். எண்ணியாங் எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். திண்ணியர் இல்லை, அது 2 சொல்லி இன்னேன். நீங்க பாட்டுக்கு அதை தப்பா நினைச்சுக்கிட்டு போறே கூடாது. என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அதுவாக மாறுவோம். இதை நீங்க சொல்லி தரணும் பிள்ளைகளுக்கு. டேய் யோசிச்சுக்கிட்டேறா, எப்போ பார்த்தாலும் இப்போ ஃபோன் பேசாதடா, படுறா, தெரிஞ்சுக்கடா, சிந்திச்சு வைடா. இது வேணும். இதை படிக்கத்தாங்க நமக்கு நல்லா இருக்கும். மாலை நேரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், இதுக்கு எங்கே போகணும்? சூரியன் ஒரு பக்கம் மேற்கு நோக்கி போயிட்டு இருப்பார், சந்திரன் கிழக்கில் தோன்றுவார். இப்படியான நேரம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் சூரியனுடைய அந்த வட்டம் பொன்னிறமாக இருக்கும். இந்த பக்கம் சந்திரனுடைய அன்னைக்கு முழு நிலவுன்னு வச்சுக்கோங்க, பௌர்ணமி, அது வெள்ளி மாதிரி மின்னும். மணிமேகலை பாடிய மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் இலக்கிய உலகில் பாலி மொழி தெரிந்த ஒரு படைப்பாளி சீத்தலை சாத்தனார் மட்டும்தாங்க. பாலி மொழி, பாலி யார் பேசின மொழி தெரியுங்களா? புத்தர் பேசிய மொழி பாலி. கடவுளர்கள் என்ன மொழியில் பேசுனாங்கன்னு கேட்டால் சொல்லுவான். நம்ம சிவபெருமான் சொல்றாருல சுந்தரமூர்த்தி சாமியை பார்த்து, சுந்தரா சொற்றமிழால் எம்மை பாடுக, நல்ல பாட்டு பாடியா கேப்ப உட்காந்து. யார்? சிவபெருமான் கேட்கிறாரு. அப்படி இருக்கணுங்க, பாலி மொழி தெரிஞ்சவர். அவர் சொல்றாரு, அந்த பௌர்ணமி நாளில் ஒரு பக்கம் நிலவு தோன்றுகிறது, ஒரு பக்கம் சூரியன் மறைகின்றது. இது எப்படி இருக்குன்னா, பூமி என்கின்ற பெண் ஒரு காதில் வெள்ளி தோட்டையும் ஒரு காட்டில் தங்கத்தோட்டையும் போட்டது போல் இருக்கிறது. அப்படிப்பட்ட மாலை நேரமாக அந்த மாலை நேரம் இருந்தது சொல்லணும். இன்னொரு ஆச்சரியம் தெரியுங்களா? புகார் நகரத்துக்குள்ள இருள் வந்ததாமுங்க. எப்படி இருள் வந்ததா? போரிலே கணவன் இறந்து போக ஆதரவற்ற அந்த பெண்மணி தன் சகோதரன் வீட்டுக்கு ஆதரவு தேடி போவதைப் போல இருள் புகார் நகரத்துக்குள் புகுந்தது. மாலை நேர வர்ணனை எப்படி சொல்லுவீங்க? எங்கே போய் பார்ப்பீங்க? நம்ம மாலை நேரம்னால என்ன நினைக்கிறோம்? சீரியலை வச்சுக்கிட்டு தான் பார்க்குறோம். இந்த சீரியல் போட்டால் 7, அந்த சீரியல் போட்டால் 9, அந்த சீரியல் போட்டால் இப்படி தான் வச்சுருக்கோம். வேண்டியதாங்க சீரியல், ஏன்னா பார்க்கலாம், ஆனால் அதவே நேரமாக்கிடக்கூடாது. நானும் நடிச்சிருக்கேன், சரவண மீனாட்சின்னு ஒரு தொடர்பு நடித்தேன். அதில் என்ன சங்கடம் வந்து சரிங்களா, ஒரு தடவை அந்த சீரியல் வந்துக்கிட்டு இருக்க நேரம் நானும் என் மனைவி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். போயிட்டு வெளியே வந்தோம். ஒரு அம்மா வேகமாக ஓடியாந்து என்கிட்ட, அந்த அம்மாவை கூட்டு வரலையா அப்படின்னு கேட்டுச்சு. எந்த அம்மாவை?
சரவண மீனாட்சியில் என் கூட வந்துச்சுல அந்த அம்மாவை, நல்ல வேலை எங்கள் வீட்டுக்காரம்மா முன்னாடி போயிட்டாங்க. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், கோவிலே குழப்பம் விளைவித்தேன் பூசாரியை தாக்கினேன்னு ஏதாவது ஆயிருக்கும். எல்லாவற்றையும் தெரிஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டும். உவேசா அவர்களை பற்றி பேசினார். எனக்கு ஒரு மகிழ்ச்சி நன்றிங்களா, உவே சாமிநாதியர் அவர்கள் மட்டும் வரலன்னா தமிழில் இன்றைக்கு நமக்கு படிப்பதற்கு இலக்கியம் இல்லை, புத்தக திருவிழாக்கள் இல்லைன்னு நம்ம தைரியமாக சொல்ல முடியுங்க. அவர் பிறந்த நாள் எப்படின்னு கேட்டால் 1855 பிப்ரவரி 19. எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, நான் 1955 அக்டோபர் 19, எனக்கு அவருக்கு 100 வயசு தான் வித்தியாசம், அவ்வளோதான். நான் அவர் பெருமைக்காக சொல்லுங்க, ஒரு கால் துளி மண்ணளவு கூட நம்முடைய உழைப்பு இல்லை. ஆனாலும் கூட அந்த மனிதருடைய அந்த சிரமங்கள் எத்தனை கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை தேடி எடுத்துருக்கணும். ஒன்று வேணாம், போகிற போக்கில் கண்டதும் கேட்டதுன்னு ஒரு சின்ன புத்தகம் இருக்கும், வாங்கிட்டு போங்க. நல்லூரை கோவைன்னு ஒரு புத்தகம் இருக்கும், வாங்கிட்டு போங்க. அப்படி வாங்கிட்டு போனால் என்ன லாபம்? என்ன லாபம்னு இல்லைங்க. திருமையம்னு ஒரு ஊர் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க, புதுக்கோட்டை போகிற வழியில். மிந்தலைப்பட்டி என்ற ஒரு ஊர் இருக்குது பக்கத்தில். ஒரு 200 வருஷத்துக்கு முதல்ல அவர் எழுதுறாரு. அப்படின்னா இன்னொரு 100 வருஷம் கூட்டிங்க. ஒரு புலவர் அங்கே வந்தாரா, வந்தவர் அந்த மிதிலைப்பட்டிக்கு போகணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ எல்லாம் வேறு இது இல்லை, ஒரு ஒத்த மாற்ற வண்டி நிற்கிது. அந்த வண்டிக்காரர் சொன்னார், நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன், ஆனால் எனக்கு ஒரு பணம் கொடுக்கணும். ஒரு பணம்னா எவ்வளோ தெரியுங்களா? 192 பைசா. அந்த காலத்தில் 16 அணா 192 பைசா ஒரு பணம் எனக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம அங்கே போய் சேர காலையில் ஆயிரும், காலை சாப்பாடு போடணும், மாட்டுக்கு வைக்கணும், இவ்வளோ தரணும். புலவர் சொன்னார், இது எது என்கிட்ட இல்லை, ஆனால் நான் போகிறேன்ல வள்ளல், அவர் கட்டாயமாக எனக்கு கொடுப்பாரு, எல்லாம் உனக்கு வாங்கி தர்றேன், ஏற்குங்க. சரி, வண்டி போகுது. நிலா வெளிச்சத்தில் ஒத்த மாட்டு வண்டி போகுது. புலவர் ஏறி உட்கார்ந்துருக்காரு. இந்த வண்டிக்காரர் கேட்டார், உங்களை பார்த்தா இந்த பக்கத்து ஆள் மாதிரி இல்லையே, நீங்கள் யார்? அப்போ அவர் சொன்னார் தன்னுடைய கதையை. நான் இந்த பகுதியில், நான் சோழ நாட்டை சேர்ந்தவன். எங்களுடைய முன்னோர்களை வெங்கலப்ப நாயக்கர் என்ற ஒரு பெரிய ஜமீன்தார் பாதுகாத்து வந்தார். அந்த காலத்தில் தமிழ் புலவர்களை அரசர்கள் மாதிரி அவர்கள் பாதுகாத்தார்கள். அவங்களுடைய அந்த வம்சம் இல்லாமல் போச்சு. எங்களை ஆதரிக்க ஆள் இல்லை, ஊராக அலைதோம். என்ன செய்யறது? இவரை கத்தி கேள்விப்பட்டேன், இந்த பணக்காரரை பற்றி. இவர் என்னை வர சொல்லியிருந்தார், நான் இவரை பார்க்க போகிறேன், இதுதான் என் கதை சொல்லிட்டு அசதியில் புலவர் படுத்தாருங்க. வண்டி போய் நிற்கிது, விடிய காலம் ஆயிடுச்சு. வந்தாச்சா? வந்தாச்சு, கொஞ்சம் இரு, நான் போய் பணம் வாங்கிட்டு வரேன். உள்ளே ஓடினார். அவர் வாங்கன்னு கூப்பிட்டாரு அந்த பணக்காரர். ஒன்றும் இல்லையா, வண்டிக்காரருக்கு ஒரு பணமும் அவர் காலை சாப்பாடும் போட்டு அந்த மாட்டுக்கு புல் வைக்கணும், செஞ்சிருவோம். கணக்கு பிள்ளை கூப்பிட்டாரு, இந்தா போ, ஒரு பணம் கொடுத்துட்டு வா. போன கணக்கு பிள்ளை திரும்பி வந்தாருங்க. என்ன, அந்த வண்டிக்காரர் பணம் வாங்க மாட்டேங்கிறார். இந்த புலவருக்கு பயமாகி போச்சு. மீட்டருக்கு மேலே கேட்குறான் போல் இருக்கு. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, போட்டுக்குடியா மீட்டருக்கு மேலே. இவர் போய், யா ஒரு பணம் தானே பேசினேன், அதை வாங்கிக்கிற வேண்டியதானே. அதுக்கு அந்த வண்டிக்காரர் சொன்னாராம், இரவெல்லாம் நீங்கள் கதை சொல்லிட்டு வந்தீங்கல்ல, அந்த கதையில் வந்த உங்களை ஆதரித்த வெங்கலப்ப நாயக்கரின் கடைசி வாரிசு நான் தான். கொடுத்தவர்களிடமிருந்து பெறுகின்ற குணம் எங்களுக்கு ஒருபோதும் கிடையாது. நான் பசியோடு செல்கிறேன், வருகிறேன், கிளம்புறாருங்க. பரம்பரை குணம் தலைப்பு பாருங்க, பரம்பரை குணம். இதை நீங்கள் புத்தகத்தில் படிக்கிறாங்க. சொல்கிறத கேட்குறப்ப என்ன சந்தோஷமாக இருக்குது. இது வேணும், இதுக்கு தான் இலக்கியம். இந்த இலக்கியத்தை படிக்கிறதுக்காக தான் நம்ம வர்றோம். நேரம் ஆயிடுச்சு. எப்போவுமே மிகச்சிறப்பான பேச்சுன்னு என்ன அர்த்தம்னா, சரியான நேரத்தில் முடிக்கணும். ஒரு சின்ன கிராமத்துக்கு போயிருந்தேன். பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட கேட்டேன், ஐயா எவ்வளவு நேரம் பேசணும்? அவர் நல்லா சொன்னார், உங்கள் ஊர் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம், எங்களுக்கு வேலை இருக்குல்ல. அப்புறம் நான் இந்த வேலையை தவணை ஊராக வந்து பேசிக்கிட்டேன். 1000 வேலைகள். அவர் கையெழுத்துக்கு எத்தனை ஃபைல்கள் காத்திருக்கு. அவர் உட்கார்ந்துருக்காருன்னு சொன்னால் உண்மையிலேயே அவருடைய தாய்மொழி தெலுங்காக இருக்கலாம், கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் முதிரத்தை தோன்றியது. மனோன்மை சுந்தரனார் சொன்னார், சுந்தர தெலுங்கினில் பாட்டி செத்து
தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம்னு சொல்லி பாடுறாருன்னு சொன்னால் நம் மொழிங்க எல்லா மொழியும். அதுதான் சிறப்பு. 1000 வேலைகள் இருந்தாலும் அதை முடிச்சிடணும். அந்த வேலைகளுக்கு நடுவில் கேட்கணும். எனக்கு நேரம் இல்லை எல்லாம் சொல்லாதீங்க. நேரத்தை உருவாக்கணும். கிடைக்க முடியாத நேரங்கள் வரணும். ஒரு செய்தியை நான் சொல்லி முடிச்சிடுறேன். என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்துருந்தாலும் கேட்டிருந்தாலும் திரும்ப சொல்கிறேன். ஏன் தெரியுமா? கேட்ட பாட்டை திருப்பி கேட்போம் நல்லா இருந்தா, கேட்ட கதையை திரும்பி படிப்போம் நல்லா இருந்தா, மீண்டும் அந்த உணர்வு வருவதற்காக நாம் அந்த விஷயத்தை பார்ப்போம். இப்போ இங்கெல்லாம் பேசி முடித்த உடனே நன்றி வணக்கம் நன்றி ஒரு சொல்ல ஒருத்தர் கிளம்பிடுவோம். மேல்நாடுகள் இந்த பழக்கம் கிடையாதுங்க. என்ன தெரியுமா? 20 நிமிஷம் பேசுனா 20 நிமிஷம் கேள்வி கேட்கணும் கீழே இருந்து. நம்ம ஊர்ல அப்படி வரணும். அப்போ தான் கொஞ்சம் பேர் பேச வர மாட்டாங்க. அங்கே போனால் கேள்வி கேட்பாங்களா? கேட்கணுங்க. கேள்வி கேட்கணும். கேட்டாத்தான் கேளுங்கள் தரப்படும்னார் ஜீசஸ். நீ கேளு, அப்போ தானே உனக்கு தரும். ஒரு நான் வகுப்புக்குள் நுழையிறேன். செகண்ட் இயர் படிக்கிற ஒரு பொண்ணை எந்திரிச்சு, ஐயா ஆடு மாடு காலில் தான் நடக்குது, நம்மளும் காலில் தான் நடக்கிறோம், ஆனால் அதை கால்நடைன்னு சொல்கிறாங்க, நம்மளை கால்நடைன்னு சொல்கிறதில்ல. ஏய்யா எனக்கு பிபி ஏறிடுச்சுங்க, சிலபஸில் கிடையாது. அது கேட்ட உடனே உயிரே போயிடுச்சு எனக்கு. உட்கார் சொல்கிறேன், ஒரு அட்டண்டன்ஸ் எடுக்கிறேன், என்னென்னமோ செய்கிறேன், ஆனால் கேள்விக்கு பதில் தேடிக்கிட்டே இருக்கேன். அது காலில் தான் நடக்குது, அதை கால்நடைங்கிறோம். நம்மளும் காலில் தான் நடக்கிறோம், நம்மளை ஏன் கால்நடைன்னு சொல்ல? வாரியார் சாமி சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. எப்போவுமே ஒரு மேற்கோள் காட்டினா இன்னாருதுன்னு சொன்னா தான் அவன் உத்தமன். ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து என் பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. சில பேர் பாரதியார் பாட்டை அவன் பாட்டுக்குறாங்க. இது பாரதியார் பாட்டோ அவர் அப்படி எழுதியிருக்காரா அப்படிங்கிறா. அவர் எப்படி எழுதுவார்? அவருக்கு தான் நீ சொல்ற. வாரியார் சாமி என்ன சொன்னார் தெரியுங்களா? மேடையில் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது. இப்போ நம்ம எங்கேயாவது போகிறோம்னு வைங்களேன், எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் 10 பதில் வச்சுருப்போம். கடைக்கு போகிறேன், வேலைக்கு போகிறேன், சொந்தக்கார வீட்டுக்கு போகிறேன், புத்தக திருவிழாக்கு போகிறேன், சினிமாவுக்கு போகிறேன், இவ்வளவு சொல்லுவோம். நம் மனம் தீர்மானிப்பதன்படியாக நாம் செல்வோம். ஒரு ஆடோ மாடோ மற்றவையோ அவற்றுக்கு மனம் என்கின்ற ஒன்று இல்லாத காரணத்தால் அது கால் போகிற போக்கில் போவதால் அதற்கு கால்நடை என்று பெயர். மனம் தீர்மானிப்பதால் நமக்கு மனிதன் என்று பெயர். ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். சும்மா கொஞ்சம் தான் கைதட்டுறீங்க. எனக்கு என்னமோ சுமாராக தான் இந்த பேசுகிற போல் இருக்கு. அவ்வளோதான். கைதட்டுக்காக சொல்லுங்க. நாம் ரசிச்சுக்கிட்டு இருக்க. இப்போ நான் அந்த இங்கே பார்க்குறேன், நின்று கூட பல பேர் கேட்குறாங்க, உட்காந்து பல பேர் கேட்குறாங்க. கேட்கணும். கேட்டுக்கிட்டு இருந்தால் தான் அதனுடைய சிறப்பு நமக்கு நல்லா இருக்கும். மனம்ங்கிற ஒரு விஷயம் எப்படிப்பட்டது? அமெரிக்கன் காலேஜில் ஒரு புத்தக வெளியீடு. அன்றைக்கி MS விஸ்வநாதன் வந்திருக்காரு, இசையமைப்பாளர் வந்திருக்காரு. நான் நூலை முடித்து வெளியிட்டுட்டு ஒரு விஷயத்தை பேசுகிறேன் கண்ணதாசனை பற்றி. பழனின்னு ஒரு படம் வந்தது. எப்பயாவது டைம் இருந்தால் பாருங்கள். பழனி 4 அண்ணன் தம்பி கதை. அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு பாட்டை சொல்கிறேன். எப்படி அப்படின்னா, அண்ணனை தம்பிகள்லாம் கைவிட்டாங்க, தெருவில் நிற்கிறார், உறவெல்லாம் விட்டு போச்சு. அப்படிப்பட்ட சூழலில் பாட்டு எழுதணும். கண்ணதாசனுக்கு அதே சூழல் இருந்துச்சு. அவர் எப்படி சம்பாதிச்சார் தெரியுங்களா? இந்தியாவின் ஜனாதிபதியை போல் சம்பாதித்தார். வலம்புரி ஜான் எழுதுறாரு. உடனே நம்ம கைதட்டுறோம், ஆகா பிரமாதம், இந்தியாவின் ஜனாதிபதி போல் சம்பாதித்தார். ஆனால் இந்தியாவை போல் கடன் வாங்கினார். அடுத்த வார்த்தை, ஜனாதிபதியை போல் சம்பாதிச்சார், சரி, கடன் வாங்கினது இந்தியா. அப்போ அவ்வளோ கடன் இருக்கு. சரி, இப்போ கண்ணதாசன் கோர்ட்டில் தீர்ப்பு வந்து பணம் கையில் இல்லாமல் ஜப்தி பண்ணி ரோட்டில் நிற்கிறாரு. அப்போ ஒரு கார் வந்து நின்று அவரை கூப்பிட்டு பாட்டு எழுத கூப்பிடுறாங்க. போகிறாரு. என்ன சிச்சுவேஷன் கேட்குறாரு. ஒருத்தர் அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் கைவிட்டாங்க, அவர் தெருவில் நிற்கிறாரு, இதுக்கு பாட்டு எழுதுங்க. அவர் சொன்னார், இது பாட்டில் என் வாழ்க்கையா, எழுதிக்கோ. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசு இல்லாதவன் குடும்பத்திலே வாழும் போதிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா, வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவன் யாரடா. இந்த பாட்டுக்கு நடுவில் ஒரு 4 வார்த்தையை சொன்னாங்க. அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுட்டாரு விஸ்வநாதன்.
நான் பாடலை, ஞாபகம் வச்சுக்கங்க, எனக்கு பாட தெரியாது. என்னை அறிமுகம் பண்ணவர் சொன்னார் அழகா, ஞான சம்பந்தம் இப்போ பாடினார். அது என்ன தெரியல அந்த கதை, ஒரு வார்த்தை சொல்லிவிடுறேன். எங்கள் ஊரில் எங்கள் அப்பா திருமுறை கழகம் வச்சு நடத்தினார். ஒரு நாள் நாகர்கோயிலேருந்து ஒரு மடாதிபதி வந்திருந்தார், தலைமை தாங்க. கடவுள் வாழ்த்து பாடுற ஓதுவார காணோம். எனக்கு அப்புறம் 3 வயசு இருக்குது, நான் பள்ளிக்கூடம் போகல. அப்போல்லாம் 3 வயசில் பள்ளிக்கூடம் போக முடியாது, 6 வயசு ஆகணும். இந்த கையை கொண்டு இப்படி தொட்டாதான் விடுவாங்க. எங்கள் அப்பா என்கிட்ட நீ பாடுறியா அப்படின்னார் கடவுள் வாழ்த்து. டக்குன்னு மைக்கை பிடிச்சேன். அப்போவே எனக்கு அந்த ஆசை இருந்திருக்கு, மைக் ஆசை. தோடுடைய செவியன் விட ஏறி ஒரு தூவன் சூடி காடுடைய சுடலை பொடிபூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் முனை நாட்பணிந்து ஏற்றவர் செய்த பீடுடைய பெருமாவர் மேவிய பெம்மானிவன் அன்றேன்னு திருஞான சம்பந்தருடைய முதல் பாட்டை பாடி முடிச்சிட்டேன். அந்த மடாதிபதி அப்படியே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருந்து, யார் பையன்? எங்கள் அப்பா, என் பையன். பேர் என்ன? எங்கள் குலதெய்வம் அங்காளேஸ்வரி. இப்போ வெம்பக்கோட்டை அகலாய்வு வச்சுருக்காங்கல்ல, அந்த வெம்பக்கோட்டை எங்கள் குலதெய்வம் இருக்கிற ஊர் அங்காளேஸ்வரி. அங்குச்சாமின்னு பேர் வச்சுருக்கோம். உடனே அந்த மடாதிபதி சொன்னார், அங்குச்சாமி இருக்கட்டும், ஞான சம்பந்தன்னு பேர் வைங்க. ஒரே பாட்டில் பேர் வாங்கின ஒரே ஆள் நான் தான். அதுக்கு பிறகு பாடலை, உலக நன்மை கருதி பாடலை. எதுக்கு பாடணும்? அதான் பேர் வாங்கியாச்சுல, சரி. அதை செஞ்சுருக்கலாம். அது சினிமாவில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாம், நீங்கள் சொல்கிற எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருக்கேன், கவலைப்படாதீங்க. சரி, அந்த பாட்டு 4 வரி என்ன சொன்னேன் தெரியுங்களா? கோழி குஞ்சு பொறிக்குது, அதை கழுகு தூக்கிட்டு போகாமல் பார்த்துக்கிறது, யாராவது தொட்டா போய் கொத்துது, தன் குஞ்சுகளுக்காகவே அந்த தாய் வாழுது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த குஞ்சுகள்லாம் பிரிஞ்சு போயிடுது. அந்த கோழி கவலைப்படுறதே இல்லை. பெட்டை கோழிக்கு கட்டுச்சேவலை கட்டி வைத்தவன் யாரடா? அவை 8 குஞ்சுகள் பெற்றெடுத்தவன் சோறு போட்டவன் யாரடா? வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா. மனித சாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. யாரு? கண்ணாசன். நமக்கு துயரம் வருவது மனதால். சொன்ன உடனே எந்திரிச்சு மேலே பார்த்து அழுதாருங்க. யார்? விஸ்வநாதன் ஐயா. நான் போய் அவர் கையை பிடிச்சா, ஐயா நீங்கள் தானே இசையமைச்சிங்க, ஏன் அழுகிறீங்கன்னு. இல்லையா, இப்படியெல்லாம் எழுத இன்னொரு கவிஞன் தமிழ்நாட்டுக்கு கிடைப்பானா? அவருக்கு தாய்மொழி மலையாளம். நல்லா இங்கே வச்சுக்கோங்க. யாருக்கு? விஸ்வநாதனுக்கு. இந்த மனம் இத்தனை பெருமைகளை உடையது. இந்த மனத்துக்கு இத்தனை தன்மை உண்டு. சரி, நான் முடிக்க போகிறப்ப சொன்னல, அமெரிக்காவில் பேசி முடிக்கிறேன். ஒரு 200 பேர் இருக்கிற கூட்டம், கேள்வி பதில் நிகழ்ச்சி. ஒருத்தர் எழுந்திரிச்சார், பெர்முடாஸ் போட்டிருக்கார், அதெல்லாம் சாதாரண கண்ணாடி போட்டிருக்காரு, காதில் அந்த இதெல்லாம் வச்சுருக்கார். அந்த கேள்வியே அசால்ட்டாக வருது. ஆமாம், தமிழ் படிங்க, இலக்கியம் படிங்க அப்படிங்கிறீங்க, படிக்காட்டி என்ன? படிக்காட்டி எவ்வளோ சம்பளம் தெரியுமா எனக்கு? 15 லட்சம். பில்கேட்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறேன், 15 லட்சம். தமிழ் படிக்கல, இலக்கியம் படிக்கல, கெட்டு போயிட்டேனா? எதுக்கு படிக்கணும்? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? எல்லாருக்கும் கூட கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு, என்னடா இப்படி படக்குன்னு கேள்வி கேட்டுவிட்டாங்களேன்னு. நான் உடனே, நியாயமாக சொல்கிறீங்க, நீங்கள் வாங்குகிற சம்பளம் நான் கூட வாங்கினதில்லை, எதுக்குன்னு கேட்டிங்களே அதுக்கு மாத்திரம் பதில் சொல்கிறேன். எங்கள் ஊரில் ரொம்ப நாளைக்கு முதல்ல, 40 வருஷத்துக்கு முதல்ல ஒரு பெரிய பணக்காரர் பண்ணையார் வீட்டில் ஒரு சின்ன துக்க சம்பவம் நிகழ்ந்து போச்சு. அவர் ஊருக்கு உபகாரம் பண்ணுறவர். 4 அந்த காலத்துலேயே அவங்க வீட்டில் 4 கார் நிற்கும். அவங்க பிள்ளைகள் எல்லாம் டாக்டர்கள், மகன், மகள், மருமகன் எல்லாருமே டாக்டர்கள். ஒரு பெண்ணு கல்யாணம் ஆகாத பொண்ணு. அந்த பொண்ணுக்கு உடல் நலம் அடிக்கடி பாதிக்கப்படும். ஒரு நாள் எல்லோரும் வெளியில் போயிருக்காங்க, திருமணத்துக்கு போயிருக்காங்க, பிள்ளைகள் மருமகன் எல்லாம் போயிருக்காங்க, கார்லாம் வெளியே போயிருக்கு. இவர் உட்காந்து ஏதோ படிச்சுட்டு இருக்காரு. அந்த சின்ன பிள்ளைக்கு உடம்பு முடியாமல் போச்சு. கைகளெல்லாம் சுண்டி சுண்டி இழுக்குது, வாயில் நுரதல்லுது, கத்துறாரு, கதறாரு. ஆட்கள் வர்றாங்க, என்ன செய்யறது தெரியல. நகரத்துக்கு வர்றதுன்னா 40 கிலோமீட்டர் வரணும். கண்ணுக்கு எதிர அந்த பெண்ணோட உயிர் பிரியறத பார்க்குறாரு. அதனால் என்ன நஷ்டம் தெரியுமா?
அதுக்கு பிறகு ஒரு மாதம் அவர் யார்த்தையும் பேசலை, சரியாக சாப்பிடல. அவர் பேசாதனால என்ன நஷ்டம்னா, பள்ளிக்கூடங்களுக்கான நிதி கிடைக்காம போச்சு, கோயில்களுக்கான விளக்கேற்ற எண்ணெய் இல்லாமல் போச்சு, ஊருக்கு உபகாரம் பண்ண வேண்டிய செயல்கள் நின்று போச்சு. ஊர்க்காரங்கள்லாம் சேர்ந்து அவரை என்ன அந்த துக்கத்திலிருந்து எப்படி மீட்கிறது அப்படிங்கிறதுக்கு என்னென்னமோ செய்கிறாங்க, கூட்டு வழிபாடு பண்ணுறாங்க, என்னென்னமோ சரி எல்லாத்துலேயும் அவர் அப்படியே ஜடம் மாதிரி உட்காருவார், அவ்வளோதான். அப்போ நான் அப்போ தான் பேச வந்துக்கிட்டு இருக்கேன், என்னை கூப்பிட்டு போகிறாங்க, நீங்கள் அங்கே பேசணும். நல்லா கவனிச்சுக்கங்க, நான் அங்கே போய் நகைச்சுவையால் அவரை குலுங்க சிரிக்க வைக்கவில்லை. திரும்ப திரும்ப சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் ஜோக் சொல்லிட்டு போயிட்டோம்னு நினச்சிக்கிறாதீங்க. ஜோக் சொல்லணுமா சொல்லுவேன், ஜோக்குனால ஒரு விஷயத்தை ஜெயிக்க முடியும்னா ஜெயிக்கலாம், அதுக்கு மேலே ஒன்று இருக்குது. இப்போ காட்டுறேன் பாருங்க. என்னை கூப்பிட்டு போகிறாங்க, நான் போய் தெரிஞ்சுக்கிட்டேன் அவருடைய சூழல் என்னான்னு. நான் பேச ஆரம்பித்த பிறகு அவர் என்னை கவனிக்கவே இல்லைங்க, சும்மா அந்த போடியத்தை பார்த்த மாதிரி பார்த்துக்கிட்டு உட்காந்தார். நான் பேச ஆரம்பித்தேன். என்ன பேசுனேன்னு தெரியுமா? எங்கள் அப்பா எனக்கு அதிகமாக சொல்லி கொடுத்தது எதுன்னு கேட்டால் வில்லி பாரதம். என்னுடைய மாணவர் மாரிராஜ் வில்லி பாரதத்தில் ஆராய்ச்சி பண்ணி என்கிட்ட பட்டம் வாங்கியிருக்காரு. என்கிட்ட 65 பேர் எம்ஃபில் பட்டம் வாங்கியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 16 பேர் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. சும்மா சினிமாவுக்கு நடிக்க போயிடல, வேலையை பார்த்து தான் போயிருக்கேன். இப்போ வில்லி பாரதத்திலேருந்து ஒரு பாட்டு எடுத்தேன். 13ஆம் நாள் போர் சருக்கம். 13ஆம் நாள் போர் சருக்கன்னா சாதாரணம் இல்லை. அன்னைக்கு தான் அர்ஜுனன் மகன் அபிமன்யு கொல்லப்படுறான், சக்கரவியூகத்துக்குள்ளே போயிடுறான், வெளியே வர தெரியல. ஏன்னு கதை உங்களுக்கு தெரியுமா? ஏன்? அவங்க அம்மா வயிற்றில் இருக்கப்ப அவங்க அந்த பெண்மணியினுடைய அண்ணனான கிருஷ்ண பரமாத்மா கதையை சொல்லிட்டே வர்றாரு, சக்கரவியூகத்துக்குள்ளே போகிறத. இவ தூங்கிட்டா உள்ள இருக்கக்கூடிய குழந்தைன்னு கேட்குது. இதை நாங்கள் வில்லி வாரத்தில் சொன்னால் கேட்க மாட்டீங்க. இன்னைக்கு ஒரு டாக்டர் சொன்னால் டக்குன்னு ஒத்துக்குருவோம். இன்னொன்று இப்படி வச்சு பார்த்தா குழந்தையுடைய இதய துடிப்பு கேட்குது. இந்த பையன் உள்ளே போயிட்டான், சுற்றி நின்று அடிக்கிறாங்க. அன்னைக்கு மாதிரியான ஒரு கொடூரமான போர் எப்பவும் நிகழ்ந்ததில்லை. துரோணர் அந்த வேலையை செய்கிறார். பீஷ்மர் இல்லை, 13ஆம் நாள்னா 10ஆம் நாளே அவர் விழுந்துட்டார். துரோணர், கிருபர், துரியோதனன், துச்சாதனன், சகுனி, கர்ணன் ஒத்த ஆள் அடிக்கிறாங்க. அவன் அசரலை, அத்தனை மாதிரி அலற வச்சான். அவனுடைய எல்லாவற்றையும் உடைக்கிறாங்க, அவ்வளவையும் தாங்குறான். தேர் போயின பறிபோயின சிலை போயின சிறுவன். தேர்னா அவன் உட்கார்ந்துருக்காது, பரினா குதிரை, சிலைனா எது வில்லு. அப்படி அசராம சண்டை போடுறான். கடைசியா என்ன பண்ணா அப்படின்னா, அந்த அத்தனை பேர் சுற்றி நின்று அவனை கொண்டு போடுறாங்க. செயத்திரதன்கிறவன் என்ன பண்ணுறான், அபிமன்யுவை கொண்டு விட்டான். இப்போ அவன் கீழே கிடக்கிறான், சூரிய மறைய போகுது. இந்த நேரத்தில் கவிக்கூற்றுன்னு ஒன்று போடுறாருங்க. நீங்கள் கவிக்கூற்றுனா என்னென்னா உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிற பாருங்க. சினிமா முடிஞ்ச உடனே டைரக்டர் பேசுவார்ல, அவர்கள் விடைபெற்று சென்றார்கள் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதுதான் கவிக்கூற்று. தேவையான இடத்துல பாத்திரங்கள் பேசாது, படைப்பாளி பேசுவான். பாரதி பேசுவார் பாஞ்சாலி சபத்தில். எந்த இடத்துல பேசுவார் தெரியுங்களா? அடே அப்பா, அவன் வச்சு அம்புட்டி விளையாடிக்கிட்டே இருக்காங்க. தேசத்தை வச்சு விளையாண்ட தான் அவர் கோவம் வந்துருச்சு. ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்தளந்தான் சீச்சி சிறியர் செய்கை செய்தான். நாட்டு மாந்தரெல்லாம் தம்போல் நரர்கள் என்று கருதார். ஆட்டு மந்தையாம் என்று உலகை அரசர் எண்ணி விட்டார். காட்டு உண்மை நூல்கள் பலதாம் காட்டினார்களேனும் நாட்டு ராஜ்ய நீதி மனிதர் நன்கு செய்யவில்லை. இப்படி பேசிக்கிட்டே போவாருங்க பாரதியார். சொல்லிட்டு சாரமற்ற வார்த்தை மேலே கவிதை சொல்லிக்கிட்டா, வா வா கதை சொல்கிறேன் கேள்விட்டு போவார். வில்லிபுத்தூரார் பேச ஆரம்பிக்கிறாருங்க. என்ன சொல்றார் தெரியுமா? இந்த விழுந்து கிடக்கிறானே இந்த பையன் யார் தெரியுமா? இவங்க அப்பா. முதல்ல இப்படி ஆரம்பிக்கிறார். இவங்க தாய் மாமா யாருன்னு கேட்டால் இந்த உலகத்தையே காப்பாற்றுறோம்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா. இவங்க அப்பா யாருன்னா உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய அர்ஜுனை. இவங்க பெரியப்பா யாருன்னு கேட்டால் 1000 யானை பலமுடைய பீமே. இவங்க தாத்தா யாருன்னு கேட்டால் தேவலோகத்துக்கு அதிபதியாக இந்திரன். இத்தனை பேர் இருந்தும் கூட
கடவுளே தாய்மாமனாக இருந்தும், அர்ஜுனன் தந்தையாக இருந்தும், பீமன் பெரியப்பனாக இருந்தும், இந்திரன் தாத்தாவாக இருந்தும் ஒரு பையன் இங்கே செத்து கிடக்கிறான்னா இந்த உலகத்தில் விதி என்று ஒன்று இருக்கத்தானே செய்கிறது. இதை சொல்லி முடிச்சாங்க. அவர் கண்ணில் இருந்து கண்ணீர் கொட்டுது. எந்திரிச்சு வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டார். அன்னைக்கு தான் பேசுகிறார் அவர். ஒரு மாதத்துக்கு பிறகு என்ன பேசினார் தெரியுமா? நான் இத்தனை நாளாக என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா ஐயா? கார் இருந்தால் காப்பாற்றிருக்கலாமோ, டாக்டர் இருந்தால் காப்பாற்றிருக்கலாமோ, அவங்க இருந்தால் காப்பாற்றிருக்கலாமோ, இவங்க இருந்தால் காப்பாற்றிருக்கலாமோ, இப்படிலாம் நினச்சேன். ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா கடவுள் தாய்மாமனாக இருந்தும், அவன் சொந்தக்காரனாக இருந்து, இவன் அப்பாவாக இருந்தும், இவன் தாத்தாவாக இருந்தும் ஒருத்தனுடைய மரணத்தை தவிர்க்க முடியவில்லை என்று சொன்னால் விதியை மிஞ்ச முடியாதுங்கிற விஷயத்தை நான் இத்தனை நாள் உணராமல் இருந்தேன் என்று அவர் கண்ணீர் விட்ட காட்சியை நான் பார்த்தேன். அந்த பாட்டையும் சொன்னேன். மாயனாம் திருமாமன், தனஞ்சயனாம் திருத்தாதை, வானோர்க்கெல்லாம் நாயனாம் பிதாமகன், மற்றும் 1 கோடி அன்பர்கள் நண்பாய் வந்தும், சேயனாம் அபிமன்வி சேயத்திரதன் கைப்படுவான் செயற்கை வெவ்வேறு, ஆயனால் அபிநயை வெல்லும் வகை யார் வல்லாரோ. இதை சொல்லிட்டு அந்த கேள்வி கேட்ட ஆள்கிட்ட சொன்னேன், அந்த மனித மனத்தை கரைய வைத்தது நான் கற்ற இலக்கியம் என்று சொன்னால், மனிதர்களை மனிதர்களாக மாற்றுவதற்கு நாம் இலக்கியத்தை படிக்கிறோம் சொன்னோன்னே அவர் எந்திரிச்சு நின்று கும்பிட்டாருங்க. இதை பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, இதை மனசுக்குள்ளே எடுத்துக்குங்க. எல்லாராலையும் படிக்க முடியாதுங்க. எல்லாரும் படிச்சிருமா சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் ரசிச்சிருமா? இல்லை. ரசிக்கவும் படிக்கவும் மற்றவற்றுக்கும் ஆற்றல் வேண்டும். நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் பேசிட்டு போயிடுவீங்க, வீட்டில் நடக்கிற சண்டை உங்களுக்கு தெரியுமா? சண்டை நடக்க தாங்க செய்யும். எங்கே நடக்கலை? உக்ரைனில் நடக்கலையா சண்டை? அப்புறம் உள் வீட்டில் நடக்காதா? ஒரு கணவன் மனைவி சண்டை எப்படி வரும்னு தெரியாதுங்க. அதான் ஆச்சரியம். அவர் வாட்டுக்கு உட்காந்துருப்பார். அந்த அம்மா அந்த உடனே முதல் கேள்வி கேட்கும், அன்னைக்கு என்ன சொன்னீங்க அப்படிங்கும். என்னைக்கு? அது மறந்து போச்சா? அது மறந்து போச்சா? உடனே இவர், அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் சொன்னதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? அந்த பையன் சொல்ல, என்னடா சொல்லி சொல்லிங்க, சொல்லிட்டு சண்டை போடுக்கடா. இப்படி ஒரு மர்மம் சண்டையாக போடுவாங்க. மனைவி கணவன்கிட்ட கேட்டாங்க, ஏங்க சொர்க்கத்தில் நம்ம சேர்ந்துருக்க முடியாதாம்ல? அவன் சிரிச்சான், லூசு, அதனால தான் அதுக்கு சொர்க்கம்னு பேர். அங்கே உடனே கூப்பிட்டு போவாங்களா? அந்த அம்மாவுக்கு லேசாக பிபி ஏறுது. அப்படி சொர்க்கத்தில் என்ன மாமா இருக்கும்னு கேட்டுச்சு. என்ன இப்படி கேட்டேன்? ரம்பா, ஊர்வசி, மேனகை, திலோத்துமை எல்லாம் மாமா மாமான்னு ஓடியாருவாளுக என்னை பார்த்த உடனே. நான் எங்கே போவேன் மாமா? நரகத்துக்கு தான் போவேன். அம்மா அந்த அம்மா விட மாட்டேங்குது. அப்படி நரகத்தில் என்ன மாமா இருக்கும்? நரகத்தில் குரங்கு தான் இருக்கும். உடனே புருஷன் முதுகில் ஒரு அடி, இந்த அம்மா, போக மாமா, உங்களுக்கு மட்டும் இங்கேயும் அழகி அங்கேயும் அழகி, எங்களுக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்கா வேணுமா? வேண்டாம், ரசியுங்கள். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.